ஜோசப் விஜய். நான் அதை அப்படி தான் சொல்லுவேன். அது காரணம் இருக்குது. அது அவர் பேர் அதுதானே. யார் அவங்களுக்கு பின்னாடி இருந்து இந்த கட்சிகளை ஆரம்பிக்க வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம தீக்கால இருந்து ஆரம்பிக்கும். என்னன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சக்தி எதுன்னு நான் சொல்லாமல் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இல்லை, இன்னைக்கு வந்து கொண்டு வர பார்த்தாங்கன்னா அப்புறம் யார்? திமுகங்கிற ஒரு கட்சி அவங்களுக்கு முழுக்க சப்போர்ட்டாக தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அந்த குறிப்பிட்ட சக்திகள் அவங்களுடைய ப்ராடக்ட் தான் ஃபர்ஸ்ட் சீமான், இன்னைக்கு லேட்டஸ்ட் வந்து ஜோசப் விஜய். அதில் அண்ணாமலையோட வருகைக்கு பின்னாடி அது மாற ஆரம்பிச்சிருக்குங்கிற பயம். அந்த அளவுக்கு அவர் மக்களை குழப்பிக்கிட்டு இருக்காரு. ஓரளவுக்கு ஒரு 40 லட்சம் ஓட்டு வாங்குற அளவுக்கு வளர்ந்துட்டார். மு.க. ஸ்டாலின் துண்டுச்சீட்டை பாட்டு பேசுறாருன்னா இவர் A4 சீட். விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற ஒரு கட்சியுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறத நீங்க எப்படி சொல்றீங்க? சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். நாம் இன்னைக்கு வந்து ரொம்ப நல்ல நாள். அதனால் ஒரு நல்ல மனிதரை நம்ம இன்னைக்கு சந்திக்க போகிறோம். மிகச்சிறந்த ஒரு தேசியவாதி, ஒரு அரசியல் விமர்சகர் முத்துராமலிங்கம் அவங்கள தான் பார்க்க போகிறோம். வணக்கம் ஜி. வணக்கம். நமஸ்காரம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நாங்கள் கேட்கணும் உங்கள்கிட்ட நல்லா இருக்கலான்னு. நீங்கள் பரவாயில்ல, நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும். சரி, சில விஷயங்கள் அதாவது அரசியல் நிகழ்வுகள் சமகாலத்தில் இப்போ சமீபத்திய அரசியல் நிகழ்வுகளை பற்றி சில இதை உங்கள்கிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன். அதுலேருந்து தொடங்குற ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்கும். அதுலேருந்து தமிழக வெட்டி கழகம்னு ஒரு வீணா போன கழகத்தை ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு ஜோசப் விஜய். நான் அதை அப்படி தான் சொல்லுவேன். அது காரணம் இருக்குது. அது அவர் பேர் அதுதானே, ஜோசப் விஜய் தான். அந்த ஜோசப் பேர்லேயே அவர் ஜோசப் விஜய் தான் போட்டிருக்காரு. கையெழுத்தும் ஜோசப் விஜய் தான் போடுவார். அது நம்ம அதை தான் சொல்லணும். வச்ச பேரை மாத்திரக்கு நாம யார்? ஆமாம், அது அதிகாரப்பூர்வமாக அவர் அப்பட வீட்லேயும் அதே தான் வச்சிருக்காரு. அவர்கள் லெட்டர் பேர்லையும் அதை ஒரிஜினல் இதில் அதை தான் வச்சிருக்காரு. அப்போ ஒரிஜினல் பேரை சொல்கிறது தான் முறையாக இருக்கும். அந்த ஜோசப் விஜய் வந்து இப்போ கட்சி ஆரம்பித்து இப்போ வந்திருக்காரு. இவருடைய எதிர்காலம் என்னவா இருக்கும்? ஜோசப் விஜய்க்கு முன்னாடியே நிறைய பேர் கட்சி ஆரம்பித்தாங்க. அது எதுக்காக, யார் அவங்களுக்கு பின்னாடி இருந்து இந்த கட்சிகளை ஆரம்பிக்க வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம தீக்கால இருந்து ஆரம்பிக்கணும். நீதி கட்சி, அதுக்கப்புறம் திகாக்கு அப்புறம் திமுக, அப்புறம் அதிமுகன்னு ஒன்று எதிர்பாராத ஒரு பிரேக்கப். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்தது வந்து சீமானை வந்து கொண்டு வர பார்த்தாங்க. என்னன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சக்தி எதுன்னு நான் சொல்லாமல் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இல்லை, இன்னைக்கு வந்து கொண்டு வர பார்த்தாங்கன்னா அப்புறம் யார் கொண்டு வந்தது யாரு அப்படின்னா, கொண்டு வர பார்த்தது யாரு அப்படி சீமானை கொண்டு வர பார்த்தாங்கன்னு சொன்னது காரணம் அவங்க எதிர்பார்த்தது சீமானை பொறுத்த வரைக்கும் நடக்கலை. ஆனால் திமுகங்கிற ஒரு கட்சி அவங்களுக்கு முழுக்க சப்போர்ட்டாக தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அந்த குறிப்பிட்ட சக்திகள் வெளிநாட்டு மதங்கள்னு சொல்லலாம். அதில் குறிப்பாக மிஷினரிஸ் அவங்களுடைய ப்ராடக்ட் தான் ஃபஸ்ட்டு சீமான், இன்னைக்கு லேட்டஸ்ட் வந்து ஜோசப் விஜய். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அஜெண்டா இங்கே வந்து அவங்களுக்கு ஃபேவராக ஒரு ஆட்சி இருக்கணும், கொண்டு வரணும், ஹிந்துக்களுக்கு எதிராக சில விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முக்கியமான நோக்கம் நான் நினைக்கிறேன். அப்போது சீமானை கொண்டு வரும்போது சீமானால் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல. அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து களத்தில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்தியா முழுக்க பாஜக வளர்ந்துக்கிட்டே வந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து வளர முடியல அப்படின்னா ஒரு முக்கியமான காரணம் இங்கே இருக்கக்கூடிய இந்த சித்தாந்தங்கள். அதில் அண்ணாமலையோட வருகைக்கு பின்னாடி அது மாற ஆரம்பிச்சிருக்குங்கிற பயம் ரொம்ப முக்கியம். அண்ணாமலைக்கு ஈக்குவலாக ஒரு இளம் தலைவரை இவங்களால் அடையாளம் காட்ட முடியல. அப்படிங்கும்போது அவங்க வந்து ஜோசப் விஜய்ங்கிற ப்ராடக்டை வந்து இறக்குறாங்க. இது என்னுடைய கணிப்பு. இதுதான் என்னுடைய கணிப்பு மட்டும் இல்லை, இதுதான் நிதர்சனம். இப்போது இந்த ப்ராடக்ட் எப்படி போகும் அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். சீமான்கிற ப்ராடக்ட் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு வரைக்கும் அவருடைய நோக்கமும் ஹிந்து மதத்துக்கு எதிரான விஷயங்கள் தான். இன்றைக்கு வரைக்கும் அதை விடாமல் தான் கடைப்பிடிக்கிறார். ஆனால் இடையில வந்து அதை கொஞ்சம் டைவெர்ட் பண்ண பார்த்தார். அவர் அப்படியே முப்பாட்டின் முருகன் அப்படி இப்படின்னு வேலெல்லாம் தூக்கிட்டு இன்றைக்கி வந்து அவர் பார்த்திங்கன்னா ஒரு பேட்டியில் கூட குங்குமம், சந்தனம், விபூதி ஏதாவது ஒரு ஹிந்து மத அடையாள சின்னம் இல்லாமல் அவர் பேசுகிறதே கிடையாது. அந்த அளவுக்கு அவர் மக்களை குழப்பிக்கிட்டு இருக்காரு. ஓரளவுக்கு ஒரு 40 லட்சம் ஓட்டு வாங்குற அளவுக்கு வளர்ந்துட்டார். ஆனால் அவரை வச்சு ஆட்சியை பிடிக்க முடியாதுங்கிறத உணர்ந்த மிஷனரிகள்னு சொல்லலாம், இல்லை சக்திகள்னு சொல்லலாம். நான் சக்திகள்னு சொல்கிறேன், நீங்கள் மிஷனரிகள்னு அதை எடுத்துக்கங்க. அப்போ அந்த சக்திகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணாமலைக்கு போட்டியாக ஒரு ப்ராடக்ட் நீங்கள் கொண்டு வரணும் ஒன்று. ரெண்டாவது, 1991 96 வரைக்கும் இருந்த ஜெயலலிதா ஆட்சி எதுக்காக எப்படி கேவலமாக தோத்துச்சோ அதை விட மோசமாக இந்த 2026 இந்த திமுக ஆட்சி தோக்கும். ஏன்னா அப்போ நடந்ததை விட மிக மிக அதிகமான அளவு ஊழல், அராஜகம், படுகொலை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு எல்லாமே நடந்துட்டு. ஜெயலலிதா ஆட்சி பொறுத்த வரைக்கும் நம்ம ஊழல் மட்டும்தான் சொல்ல முடியும். அந்த டைமில் அந்த சட்டம் ஒழுங்கு பொறுத்த வரைக்கும் அவ்வளோ மோசம்னு சொல்ல முடியாது.
ஆனால் இந்த ஆட்சியில் எல்லாம் மோசமாக இருக்குது அப்படிங்கும்போது இவங்க ஒரு 100 வருஷமாக உருவாக்கி இருந்த அந்த தீக்காவுடைய பேக்ரவுண்டில் வந்த ஒரு சக்தி, இவங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த தேர்தலில் தாக்கு பிடிக்க முடியாதுங்கிறத தெரிஞ்சு அவங்க வந்து விஜய் உள்ளே கொண்டு வராங்க. விஜய் வந்து உள்ளே கொண்டு வராங்க. இப்போ இது எப்படி போகும்? அதுதான் நான் கேட்குறேன், இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இவருடைய எதிர்காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சீமானுக்காவது ஒரு தகுதி இருக்குது. என்ன தகுதின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து பேச தெரியும். வாய் அவர் மாதிரி பேசுறதுக்கு எவனும் கிடையாது. வாய் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடுவார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ஒரு சின்ன திறமை கூட விஜய்கிட்ட கிடையாது. மு.க. ஸ்டாலின் துண்டுச்சீட்டை பாட்டு பேசுறாருன்னா இவர் A4 சீட். அதுவும் அந்த பேசக்கூடிய அந்த மாடுலேஷன், அது சினிமான்னு நினச்சி மேடையில் பேச முடியாது. ஒன்று, மேடையில் சினிமாவில் பேசுகிற மாதிரியே பேசுகிறார். சொல்லுங்க ப்ரோ அப்படிங்கிற அது அவங்க அந்த ரசிக குஞ்சுக அந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க வேணால் கைதட்டுவாங்க. அரசியல் தெரிஞ்ச மக்கள் இங்கே இருக்காங்க. இல்லை சார், அவருக்கு எழுதி ஸ்கிரிப்ட் அதான் கொடுத்துருக்காங்க, மேடையில் அதை வச்சு பேசுகிறாரு. ஆமாம், பேசுகிறாரு. சொந்தமாக அவருக்கு பேச தெரியலிங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும், அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கையில் ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் கூட இல்லாமல் பேச முடியாங்கனால. அதில் அண்ணாமலை பர்டிகுலராக ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு பேசக்கூடியவர், புள்ளி உருவத்தோடு பேசுகிறவர், எல்லா விஷயத்தையும் நோண்டி நொங்கு எடுத்து பேசி பயங்கரமாக இன்றைக்கி அவர் ரீச் ஆகிட்டு இருக்கார். அப்போது அவருடைய இதுவும் விஜய் வந்து தொட முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. ஒரு 2 பேட்டி இந்த மாதிரி நம்ம 2 பேரும் பேசுகிற மாதிரியே கூட அவர் கொடுக்கட்டும். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, அப்போ திடீர்னு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லிட்டார் அப்படின்னா கொஞ்சம் நம்ம யோசிக்கலாம், வளர்ந்துருவாரோ அப்படின்னு. இங்கே ரசிகர்களுடைய ஓட்டம் மட்டும் வச்சு திரும்ப ஒரு ஆட்சி எம்ஜிஆர் மாதிரி கொண்டு வரக்கு முடியவே முடியாது. அதுக்குண்டான தகுதி ஜோசப் விஜய் கிடையாது. இப்போ கமலஹாசன் மாதிரி தான் இவருக்கும் எதிர்காலம் வரப்போகுது. கமலஹாசனுக்கு இருந்த மாஸ் கூட இவருக்கு இருக்காது. சரி, எவ்வளோ ஓட்டு இவர் வாங்க வாய்ப்பு இருக்கும்? 2026 இவர் தனியாக நின்னாருன்னா எவ்வளோ ஓட்டு கிடைக்க வாய்ப்பு? தனியாக நின்னாருன்னா ஜோசப் தனியாக நின்னா என்னுடைய கணிப்புப்படி இவர் பிரிக்கக்கூடிய வாக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு திமுக பேஸ்டு அந்த சித்தாந்தம், பெரியார், அந்த அண்ணா, அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த திமுக என்னென்ன சித்தாந்தங்கள் வச்சுருக்கோம், அந்த பாஜக எதிர்ப்பு, ஹிந்து மத எதிர்ப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஜோசப் விஜய்ட்டு இருக்கு. ஒன்றிய அரசு எதிர்ப்பு, நீட் எதிர்ப்பு, ஒன்றிய அரசு, இவங்க கண்டுபிடிச்ச வார்த்தைகளை பூரா இவரும் கண்டுபிடிச்சு. திமுக இப்போ நீட் எதிர்ப்பு ரொம்ப முக்கியம். நீட்டை பற்றி ஒரு துளி கூட அறிவில்லாதவன் பேசுகிற விஷயம் அது. எல்லாரும் பேசுகிறாங்கன்னு இவரும் பேசுகிறாருன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, இவர் திமுகலே சேர்ந்துருக்கலாம். சிமுகல தானே இருந்தார். ஆமாம், 2021 கருப்பு சிவப்பு சைக்கிளில் தானே போய் ஓட்டு போட்டாரு. அவர் திமுகவில் இல்லை, திமுக மாதிரியே ஒரு கட்சி இப்போ உருவாயிருக்கு, அவ்வளோதான். அப்போ இது யாருக்கு பாதகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அண்ணாமலை பின்னாடி போகிறவங்க தேசியவாதிகள், உங்களுக்கு ஒரு தெய்வீக நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க, இந்த நாட்டில் என்ன நடந்தது, 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, வெள்ளைக்காரர் என்ன பண்ணால், முகலாயர்கள் என்ன பண்ணாங்கிறதெல்லாம் தெரிஞ்சவங்க. அப்போது அவங்கள வந்து சித்தாந்த ரீதியாக எதுவும் பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. ஆனால் திமுகவோட சித்தாந்தத்திலேயே இவர் இருக்கிறதால திமுகவோட சித்தாந்தம் பிடித்த ஆட்களுடைய வாக்குகளை அவர் வாங்க வாய்ப்பு இருக்கு. எவ்வளோ வாக்கு கிடைக்கும், எவ்வளோ சதவீதம்? அதாவது தனிப்பட்ட முறையில் இவர் நின்னா, இந்த நடிகருங்கிற முறையிலையும் புதுசாக ஒரு ஆள் வந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலையும் என்னுடைய கணிப்பு, விஜயகாந்த் பார்த்து முதல் தேர்தலில் 10% ஓட்டு வாங்கினார் தனியாக. அவ்வளோ பெரிய மனுஷன். ரஜினிகாந்த், விஜயகாந்த், கமல்ஹாசன் ஒரு பீக் டைமில் இருந்தவர், நிறைய நேரடியாக அரசியலில் இறங்கி நல்லது செஞ்சவர். முன்னாடி அவர் தன்னோட முதல் எலெக்ஷனில் வாங்கினது 10%. இந்த 10% வாக்குகள் கூட விஜய் தனியாக நின்னா வாங்க வாய்ப்பில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு 8% சீமானுடைய வாக்கு பெரும்பாலும் அவருக்கு போகும். சீமானுடைய சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவருடைய வாக்கு அவருக்கு போகும். எதனால் சீமானுடைய சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய வாக்கு போகும்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சீமானும் மிஷினரி ப்ராடக்ட் தான், ஜோசப் விஜயும் மிஷினரி ப்ராடக்ட். சரி, அடுத்து ஒரு கேள்வி கேட்குறேன். சீமானுடைய வாக்கு போகணும்னு சொல்கிறீங்க. அந்த விடுதலை சிறுத்தைகள் அவருக்கு ஏற்கனவே ஓட்டு போட்டவங்க, அதாவது இப்போ இவர் ஜோசப் விஜய்க்கு இன்னைக்கு வந்து இவர் 2026 ஓட்டு போடுறாங்கன்னா அவங்க ஏற்கனவே ஓட்டு போட்டவங்க தான். புதுசாக வந்து ஏதோ கொஞ்சம் பேர் தான் புது வாக்காளர்கள் வர வாய்ப்பு இருக்கும். பாக்கி எல்லாருமே ஓட்டு ஏற்கனவே போட்டவங்க தான், ஏதோ ஒரு கட்சிக்கு போட்டிருப்பாங்க. அந்த அடிப்படையில் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்களாக தான் இருப்பாங்க.
பாஜகவுக்கு அண்ணாமலையை நம்பி வந்தவங்க ரிவர்ஸ்ல போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து அந்த இளைஞர்கள் இங்கே தான் இருப்பாங்க. அப்போ சீமானை நம்பி போனவங்கள நிறைய பேர் இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொன்னதை ஒத்துக்கிறேன். அதே மாதிரி வந்து விடுதலை சிறுத்தைகள்ல வந்து நிறைய ரசிகர்கள் இருக்காங்களே, விஜய் ரசிகர்கள், அந்த ஓட்டு கண்டிப்பா இவருக்கு பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பா இருக்கு. அதே மாதிரி திமுக விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற ஒரு கட்சியுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறத நீங்க எப்படி சொல்றீங்க, எப்படி எடுத்துக்கிறீங்க? நான் சொல்றேன், இப்போ விடுதலை சிறுத்தையா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், மதிமுகவாக இருக்கட்டும், இந்த கட்சிகளை எல்லாம் சேர்ந்து விஜயகாந்தை இழுத்துட்டு போயிட்டு மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாக்குனாங்க இல்லையா? அவரை எடுத்து தெருவில் விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க வாங்கின ஓட்டு 6% மொத்தமா ஒரு 3வது அணின்னு அமைச்சு, என்னுடைய கணிப்புப்படி விசிகா இல்லை கம்யூனிஸ்டுகள் இவங்களுடைய வாக்குகள் அப்படின்னீங்கன்னா 0.5% மேலே இருக்க வாய்ப்பே. இது ஃபேக்ட். அப்போ அதிலிருந்தும் ஜோசப் விஜய் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து திமுகவில் இருந்து நிறைய ஓட்டு வருது. திமுகவில் இருந்து தான் மெயினான ஓட்டு நிறைய அங்கே போக போகுது. திமுகவில் இருந்து இப்போ ஆட்சி இன்னும் 1 வருஷம் 1.25 வருஷம் இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு இப்போ ரிசல்ட் தெரியும். ரிசல்ட் அவங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். சரி, இன்னொரு கேள்வி இதோட சேர்த்து என்ன அப்படின்னா, ஜோசப் விஜய் அவர் தனியா வந்து ஒரு 8% ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா அந்த ஓட்டு சீமான்கிட்ட இருந்து வரும்னு நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. ஏற்கனவே சீமான் அவர்களுக்கு 2024 சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில் அவருடைய சின்னத்தை வச்சுதான் இவர் வந்து இவருடைய கோட்டு படத்துக்கு வந்து ப்ரொமோட் பண்ணார். அந்த நேரத்தில் எலெக்ஷனுக்கு ஓட்டு பதிவுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அதுக்கு ஒரு போஸ்டரை வெளியிட்டு, கோட்ஸ் படத்தினுடைய திரைப்படத்தினுடைய போஸ்டரை வெளியிட்டு அதுல நாம் தமிழர் கட்சியினுடைய சிம்பலே தூக்கி வச்சிருந்தார். அப்ப அன்னைக்கு வந்து இவர் ஜோசப் விஜயனுடைய ரசிகர்கள் எல்லாம் தான் போய் ஓட்டு போட்டு சீமானுடைய ஒரு 4% இருந்திருக்கலாம், இல்ல ஒரு 3% இருந்திருக்கலாம். அந்த ஓட்டை கொண்டு போய் 8% ஓட்டா மாத்தி அவருக்கு ஒரு அங்கீகாரமும் கட்சி கிடைக்க வச்சாங்க. இப்ப அந்த ஓட்டெல்லாம் ரிவர்ஸ்ல வந்துடும்ல? கண்டிப்பா வரும். அந்த நேரத்துல சீமானும் வந்து விஜயன் தம்பி அவர் இவருலாம் பேசுனது எல்லாமே கூட அதுக்காக தான். இப்போ இந்த ஈரோடு கிழக்காக தான் திடீர்னு பெரியார் எதிர்ப்பு அப்படின்ட்டு அவர் சங்கிகளோட ஓட்டு ஆட்டை போட பார்த்தாரு. அதுலேயும் ஓரளவுக்கு எடுத்திருக்காரு. ஆனால் அதனால 10 காசு பிரயோஜனம் கிடையாது. ஜெயிக்கிற அளவுக்கு அவர் என்னைக்கு வாங்க போறது இல்லை. சரி, இப்போ வந்து 2026 தேர்தலில் வந்து சீமானும் இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி தான். ஏன்னா இவர் வந்து அந்த மைக்கை வச்சு அவரையே ப்ரொமோட் பண்ணி அவருடைய ஓட்டு வங்கியை கொஞ்சம் தூக்கி காணிக்கிறதுக்கு உதவினார். இப்போ வந்து வெளியே பேசுறவங்க வந்து அரசியல் விமர்சகருங்கிற பேர்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பேசுறவங்க எல்லாம் நாம் தமிழருக்கு 8% மேல ஓட்டு இருக்குங்கிறத இப்போ எடுத்து பேசிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி விஜய்க்கு வந்து 25 இருக்கு, 30 இருக்கு, 28 இருக்கு, 20 இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் கூட பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இருக்காதா? இவங்க 2 பேரும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு. என்னுடைய கருத்து அதுதான். ஆமா, இருக்கு. ஒன்று. ரெண்டாவது வந்து முக்கியமான விஷயம், 2026 அப்படிங்கும்போது இங்க இருக்கவங்க தான் ஓட்டு போட போறாங்க. ஏற்கனவே ஏதோ ஒரு கட்சியில் பயணிச்சுட்டு இருக்கவங்க, நீங்கள் சொன்ன மாதிரி புதுசாக வந்த பசங்க, இப்போ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக 18 வயசு என் பையன் ஃபர்ஸ்ட் ஓட்டு போட போகிறான் இந்த வருஷம் தான். முதல் முறை வாக்காளர்கள் வந்து அவங்கள யார் கவர்வாங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த கல்லூரி மாணவர்கள், இந்த புள்ளிங்கோ கோஷ்டி பசங்க, அவங்கெல்லாம் ஏற்கனவே ஸ்கூல் பசங்க தான் இவருக்கு நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க. அவங்களாம் வாக்காளர்களாக மாறும்போது அதில் விஜய்க்கு பெரும்பாலும் போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அரசியல் தெரிஞ்ச, அண்ணாமலையை புரிஞ்சுக்கிட்ட, இல்லை மோடியுடைய ஆட்சியை புரிஞ்சுக்கிட்ட பசங்களும் இருக்காங்க. அவங்களையும் பெரும்பாலும் அண்ணாமலை பின்னாடி தான் போக வாய்ப்பு இருக்குது. இந்த இளைஞர்களோட வாக்கு இவருக்கும் தான் போகும். அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் தான் போகுமே தவிர உதயநிதிக்கு பின்னாடி போக வாய்ப்பில்லை, திமுக பின்னாடி போக வாய்ப்பில்லை, முதிர்ந்த கட்சிகள் பின்னாடி போக வாய்ப்பில்லை. அதில் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் அந்தந்த கட்சியில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கிற ஓட்டு போகும், அந்த சின்ன பசங்க ஓட்டு. ஆனால் இப்போ ஃப்ரெஷ்ஷாக சிந்திக்கக்கூடிய பசங்க நிறைய இருக்காங்க. நல்ல கருத்துக்களை அவங்க கொண்டு போய் சேர்த்தும் போது அது பாஜகவுக்கு சாதகமாக மாற வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, ஓட்டிங் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்பு விஜய் 2026 நான் 8% தனியாக நான் வாங்குவார்னு சொன்னேன் இல்லையா? ஆனால் இங்கே ஒரு கூட்டணியாக மாற வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அதாவது திமுகவுக்கு எதிரான ஓட்டை அண்ணாமலை பக்கம் போகாமல் அதை இழுத்து திருப்பி கொண்டு போகணுங்கிறது தான் நோக்கமாக இவரை களம் இறக்குறதுனால நான் ஒரு கருத்தை முன் வச்சிருந்தேன். திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அப்படிங்கிறது அந்த சித்தாந்தம் பார்ப்பாங்க. சித்தாந்தத்தை பார்த்து தான் இனி ஓட்டிங்க போடுவாங்க. எப்பவுமே அதான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்த்துற ஆட்கள் இது வரைக்கும் வரல அண்ணாமலை மாதிரி. இன்னைக்கு அது மாறி இருக்கு. அதனால என்னுடைய கணிப்பு இந்த கூட்டணி மாற வாய்ப்பு இருக்கு. முதல் ஆளாக விசிகா வந்து விஜயோட சேர வாய்ப்பு இருக்கு. விசிகா
கண்டிப்பாக அது நடக்கும் வாய்ப்பு இருக்குது. 100% நடக்கும். இல்லை, இல்லை, ஏற்கனவே மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஆரம்பிச்சு அதில் முக்கிய பங்கு ஆற்றினார். கடைசியில் அது ஒன்றும் இல்லாமல் கட்டமண்ணா போச்சுது அது. அதே மாதிரி இப்போ விஜய் இழுத்து தெருவுகளில் கொண்டு விட்டா கூட தெருவில் விட தான் பார்ப்பாங்க. அதுலேயும் வந்து இவங்களுக்கு பெரிய ஆதாயம் கிடைக்காது. அதை விட அவர் திமுக இருந்தால் கொஞ்சம் பணமாக துட்டாவது கிடைக்கும்ல. இல்லை, அதுக்கு தான். ஆமாம், பணம் கிடைக்கும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த சக்திகளுக்கு நல்லா தெரியும் திமுக அடுத்து எந்த கூட்டணி வச்சாலும் ஆட்சிக்கு வராது. அதனால இந்த கூட்டணி வந்து அப்படியே விஜய் பின்னாடி போக வாய்ப்பு இருக்கு. திமுக தனித்து விடப்படவும் வாய்ப்பு இருக்கு. நீங்க அந்த அளவுக்கு அணி மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 100% வாய்ப்பு இருக்கு. இது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஏன்னா விஜய் முதல் மாநாட்டிலேயே சொன்ன விஷயம் கூட்டணி ஆட்சின்னு ஒரு அஸ்திரத்தை எடுத்து வீசியிருக்கார். அடுத்து ஆதவ அர்ஜுனான்னு ஒரு சாரதி அங்கிருந்து இங்கே போயிருக்கார். 2 பேருக்கும் பாலமாசிலர் இருக்காங்க. இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் கொண்டு வந்து இறக்கியிருக்கார். ஆரம்பத்தில் போட்ட அஸ்திரமே கூட்டணி ஆட்சி. இது வரைக்கும் திமுக அதிமுக 2 பேருமே அந்த விஷயத்தை செய்யலை. அதுக்கு வாய்ப்பும் கொடுக்கல. ஆனால் பாஜக எல்லா இடங்களையும் செஞ்சுருக்கு கூட்டணி ஆட்சிங்கிற செய்வாங்க. இன்றைக்கி ஆந்திராவில் பவன் கல்யாணுக்கு இல்லை, அவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலையே சொல்லிட்டு இருந்தார் 2026 கூட்டணி ஆட்சி. நம்ம வந்து அப்போ நம்ம கூட்டணி தலைமை தாங்கிற இதில் நம்ம போகல. இப்போ 2026 நம்ம கூட்டணி தலைமை தாங்குவோம். கூட்டணி ஆட்சி தான், அது உறுதி. ஆனால் யார் வருவாங்கங்கிறது என்னால் சொல்ல முடியாது. இப்போ இந்த கூட்டணி எப்படி மாறலாங்கிறது நான் சொல்கிறேன். ஏன்னா திமுக தனித்து விடப்படுங்கிறதுக்கு ஒரே காரணம், அவங்களுக்கு ரிசல்ட் தெரியும். உலகத்தில் இல்லாத ஊழல், உலகத்தில் இல்லாத அராஜகம் பப்ளிக்காக செய்கிறாங்க. இது இல்லை, இந்த அளவுக்கு இல்லாத ஜெயலலிதாவையே தூக்கி வீசின மக்கள் நம்ம. இன்னும் 1.25 வருஷம் இருக்குது. இப்போயே கூட்டணி மாற ஆரம்பிச்சிட்டு இருக்க ஒன்று. 2வது, இனி ஒரு விஷயம் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. விஜய் கட்சி ஆரம்பிக்க பின்புலமாக ராகுலும் இருந்தார். நம்ம ஒரு செய்தி நீங்கள் கேட்டிருப்பீங்க, காங்கிரஸ். அப்போ இந்த காங்கிரஸும் விஜய் பின்னாடி போக வாய்ப்பு இருக்குது. அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் ஆட்சிக்கு வர்ற அளவுக்கு இருக்காது. ஆட்சிக்கு ஏன்னா திமுகவோட பாரம்பரிய ஓட்டு இருக்குது, ஒரு 20% இருக்குது. இந்த வாட்டி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்க நின்ன தொகுதியில் வாங்கின ஓட்டு 27% தான் மொத்தம். அவங்களுக்குன்னு பாரம்பரியமாக இருக்கிற ஓட்டு வந்து ஒரு 20%. அது டோட்டலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 20% தான், 20% தான். ஆனால் இந்த ஓட் பேங்க்கு இந்த கூட்டணி மாறும்போது விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்குது. அது ஒரு 20-25%. அதிமுகவுக்கு இங்கே வந்து அவங்களுடைய கூட்டணிங்கிறது எதிர்காலம் இல்லை. பாஜகவோட கூட்டணி வாய்ப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு வேளை நடந்தால் அது ஒரு பலமான கூட்டணியாக இருக்கலாம். ஆனால் வாய்ப்பில்லைன்னு நாங்கள் கருதும் போது, அப்போது இந்த சித்தாந்த வாக்குகள் யாருக்கு போகும்? உங்களுக்கு புரியுதா? நான் சித்தாந்த வாக்குகள்னு சொல்கிறது, ஒரு தேசிய சிந்தனை இருக்கக்கூடியவங்களுடைய வாக்குகள் கண்டிப்பாக அண்ணாமலை தலைமையில் ஒரு கூட்டணி, ஒரு வலுவான ஒத்த சிந்தனை இருக்கக்கூடிய கட்சிகள், ஓரளவுக்கு ஒத்த சிந்தனை. ஏன்னா முழுக்க பாஜகவோட ஒத்த சிந்தனை இருக்கக்கூடிய கட்சி சிவசேனா கூட கிடையாது இன்னைக்கு. அப்போது பாஜகவோட ஓரளவிற்கு ஒத்த கருத்துக்கள் இருக்கக்கூடிய கட்சியை கொண்டு ஒரு 1.25 வருஷத்தில் ஒரு கூட்டணியை அமைச்சு. இல்லை, ஏற்கனவே வந்து அவங்க கூட்டணியில் தானே இருக்காங்க. இப்போ வந்து பாமக, ஜி.கே. வாசன் இருக்கு. அதில் எனக்கு ஜி.கே. வாசன் அவர் இருக்காரு. இன்னும் மற்ற சின்ன கட்சிகள்லாம் இருக்காங்க. எனக்கு வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் அவங்க அந்த முடிவு எடுக்கும் போதே 2026க்கு சேர்த்து தான் அந்த இதை பேசியிருப்பாங்க, வெளியே சொல்லலை. அதனால தான் அவங்க வந்து கூட்டணி ஆட்சிங்கிற வார்த்தைகளை வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸும் ஒரு இடத்துல பேசியிருக்காரு, பல இடங்களில் பேசிட்டு வர்றாரு. அண்ணாமலை அப்ப இருந்தே பேசிட்டே வர்றாரு. யார் முதலமைச்சருங்கிறத பத்தி பேசலையே ஒழிய இதை சொல்லிட்டு வராங்க. தேமுதிக இந்த கட்டத்தில் இந்த சூழ்நிலையில என்ன மாதிரி முடிவு? கரெக்ட். இப்போ இந்த பாமக பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. அவங்களுடைய எப்போ வேணாலும் அவங்களுடைய இதை மாற்ற வாய்ப்பு இருக்கு. ஒரு விஷயம் அதை மட்டும் நான் உறுதியாக சொல்லுவேன். இந்த பாராளுமன்ற தேர்தலையே தேமுதிகவையும் கிருஷ்ணசாமியும் இவங்க விடாமல் இருந்திருந்தா ஓரளவுக்கு நம்ம இந்த தேர்தல் முடிவுகளை மாற்றியிருக்க முடியும்னு நான் அப்போ இருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இது உறுதியாகவும் நம்புகிறேன். அப்போது நம்ம வந்து ஒரு வலுவான கூட்டணி அமைக்கிறோம் அப்படின்னா இந்த சித்தாந்தம் வேறு, இந்த சித்தாந்தம் வேறு. அப்போது இப்போ திராவிட சித்தாந்தத்தில் திராவிட கட்சி திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதே சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய விஜய் பக்கம் போகும்போது இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்காது. ஆனால் 2 அணிகளாக நிற்கும். அப்போ இந்த சித்தாந்தங்கள் இந்த கட்சிகளுக்கு ஓட்டு போடக்கூடிய மக்கள் அந்த 2 அணிக்கு போடும். அதிமுகங்கிறது அதை அடுத்து அதை ஒரு ஓரமாக வச்சுக்குவோம். அப்போ அதுக்கு நேர் எதிர் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய பாஜகவும், வளர்ந்து வரக்கூடிய பாஜகவும், அதை ஒத்து வரக்கூடிய சித்தாந்தங்கள் இருக்கக்கூடிய சில கட்சிகள், முக்கியமாக நீங்கள் சொன்ன அந்த 4-5 கட்சிகள் சேர்ந்து ஒரு அணி அமைச்சு அண்ணாமலை தலைமையில் ஒரு தேர்தலை சந்திக்கும் போது அது வலுவான கூட்டணியாக இருக்கும். மிகப்பெரிய வெற்றியடைய கூட வாய்ப்பு இருக்குன்னு நான் கருதுவேன். 1. 2வது, என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து 2031 தேர்தலுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும். அப்போது
இதுவும் தோத்துருன்னு சொல்கிறீங்க, அதுவும் தோத்துருங்கிறீங்க. அப்போ யார் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னா இந்த 3 பேரில் பாஜக வெற்றி பெற கொஞ்சம் அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக 100% வாய்ப்பு இருக்கு. அதுதான் அண்ணாமலையும் சொல்லிக்கிட்டு இருக்கார், எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த ஓட்டிங் வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி அணிகள் பிரியும் போது ஓட்டு பெர்சன்டேஜும் குறைஞ்சிரும். அப்போ ஒரு 27-28% ஓட்டு வாங்கினாவே அந்த அணி வெற்றி பெறக்கூடிய அணியாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சூழ்நிலை ஒரு 26க்கு மேல கிராஸ் ஆயிட்டனாலே அது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால வரும்னு நம்ம எதிர்பார்ப்போம். அடுத்து இதே சூழ்நிலையில நான் இன்னும் ஒரு கேள்வி கேட்கணும். என்ன அப்படின்னா இப்போ வந்து தமிழகத்தில் வந்து இப்போ 2 விஷயம். ஒன்று வந்து டங்ஸ்டன் ஆலை விவகாரம், அதை தொடர்ந்து அதில் அண்ணாமலை தான் இதை கொண்டு வந்தாருங்கிறது அந்த பகுதி மக்கள் வந்து மேலூர் பகுதி மக்கள் வந்து உறுதியாக அதை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அண்ணாமலை இங்கே தான் வந்து போட்டியிடணும்னு சொல்கிறாங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மேலூர் மேலூர் பகுதியிலே வந்து அவர் போட்டியிடணும், நாங்கள் அவருக்கு தான் கட்சி தாண்டி அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி திருப்பரங்குன்றம் தொகுதியில் உள்ள மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பரங்குன்றம் தொகுதி இந்த வாட்டி வந்து பிஜேபி தான், அது வந்து மாத்தவே முடியாது. அந்த அளவுக்கு மதுரை மண்டலத்துல வந்து ஒரு பெரிய எழுச்சியை வந்து கொடுத்துட்டு இந்துக்கள் மத்தியில ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்குங்கிறாங்க. அப்போ ஒரு செயல்படக்கூடிய ஒரு தலைவருங்கிற இடத்துலயும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான் இருக்காரு. டங்ஸ்டன் ஆலை விவகாரத்துல இந்துக்களினுடைய போலரைசேஷன் ஒன்று உருவாயிருக்கு, ஒரு இந்து ஓட்டு கன்சாலிடேஷன் ஆயிருக்கு அப்படின்னாலும் அந்த இடத்துலயும் அது பாஜக தான் சாதகமான ஒரு அம்சமா அமையுது. அப்போ இதெல்லாம் வந்து தமிழகத்துல இந்து ஓட்டு வங்கி உருவாகிட்டு இல்லை இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இதுல இந்த டங்ஸ்டன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதை முதல்ல எங்க இதுல வந்து டங்ஸ்டன் தனிமை இருக்கு, நீங்க இதை வந்து எடுக்க உதவி பண்ணணும்னு கேட்டது 8/2/2024 திமுக அரசாங்கம் தான். சரி, கேட்குறாங்க. அங்கேருந்து ப்ராசஸ் ஆகுது. 8 மாதம் கழித்து அவங்க வந்து ஏலம் விடுற நேரத்தில் தான் வந்து அவங்க இங்கே மக்கள் வந்து கூடி எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நாட்டில் தான் உங்களுக்கு தெரியுமே, உங்களுக்கு அது நல்லதோ கெட்டதோ 4 பேர் அதை தடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா தடுத்துட முடியும். நான் இப்போ வந்து நம்ம அண்ணாமலை அவர் வந்து கரெக்டான ரூட்டில் போகிறார் என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம சில விஷயங்களில் இந்த மக்கள் வந்து போராடுறாங்கன்னா அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை புரிஞ்சிக்காமல் நம்ம சில நேரங்களில் சில விஷயங்களை பேசுகிறோம். இப்போ நியூட்ரினோவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், நியூட்ரினோ வந்தால் அவங்களுக்கு எழுதி அப்படி அவங்க நினைக்கிறாங்க, அப்படி ஒரு விளம்பரம் அவங்களுக்கு போயிருக்கு, அதனால் நிப்பாட்டி வச்சுருக்கோம். இன்றைக்கி டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் இது அண்ணாமலை தெளிவாக கையில் எடுத்தார். நேராக இவங்க லெட்டர் எழுதுறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அண்ணாமலை போனார், நேராக பேசினார். முதல்ல அவங்க ஒப்புதல் வாங்கினார். அதுக்கப்புறம் இங்கிருந்து மக்களை கூட்டிகிட்டு போனார், அங்கே பேசினார். அடுத்த நாள் முடித்தார். அப்புறம் அவர் முடிச்சுட்டு இங்கே வர்றதுக்குள்ளே இவர் ஸ்டிக்கர் ஒட்டுருக்கு அங்கே போயிட்டார் மு.க. ஸ்டாலின். அங்கேருந்து ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்துட்டு அடுத்த நாள் அங்கே ஸ்டிக்கர் ஒட்ட போயிட்டார். டங்ஸ்டனை காத்த மாவீரன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வந்துட்டார். அப்புறம் அந்த பொதுமக்கள் வந்து அவங்களுக்கு தெரியும் அங்கே என்ன நடந்துச்சு, யார் இதுக்காக காரணம் இந்த திட்டத்தை நிறுத்திருக்கு அப்படின்னு தெரியுங்கிறதுனால அண்ணாமலை அவங்களா அழைச்சி ஒரு மிகப்பெரிய விழா. அதில் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி பூர்வமான நிறைய காட்சிகள், நிறைய பேட்டிகள், ஒரு இஸ்லாமிய பெரியவர் கொடுத்த பேட்டிகள்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ணாமலை தான் காரணம் அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு தெரியும், உலகத்துக்கே தெரியும். ஆனால் மு.க. ஸ்டாலினுக்கு மட்டும் தெரியல. இல்லை, அவருக்கு தான் அந்த பஸ் கவர்மெண்ட் பஸ் எல்லாம் அனுப்பி ஆளுகளை கூப்பிட்டு வந்து வரிசையாக நிற்க வச்சு அப்புறம் இவர் ரோட் ஷோ நடத்தும் போது பார்த்தீங்கன்னா இவர் வண்டி கடந்த உடனே அந்த பெண்கள்லாம் வேகமாக பஸ்ஸுக்கு ஓடுறாங்க. அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்க காசு கொடுத்து கூட்டிகிட்டு வராங்க, காசு கொடுத்து விளம்பரம் பண்ணுறாங்க. அந்த விளம்பரத்தை வச்சு நான் பேர் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு தெரியும், அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியும் இந்த விஷயத்துக்கு காரணம் அண்ணாமலை, பாஜக. மோடி அரசாங்கம் மக்களுக்கு விரோதமாக எந்த திட்டமும் கொண்டு வராது. வளர்ச்சி திட்டங்கள் தேவைதான், ஆனால் மக்கள் அதை எதிர்க்கும் போது அவங்க அதை ஒரு பாயிண்ட் இதில் சொல்லியிருந்தார். எப்படின்னா அண்ணாமலை வந்து அங்கே போய் முதலாவது அவருக்கு எல்லாம் டெண்டர் விட்டாங்க, எல்லாம் போயிட்டு இருக்குங்கிறதுல அவரு கண்டுக்கலை. ஆனால் அந்த மக்கள் அங்கே போராட்டம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் அப்புறம் வந்து ப்ரொஃபசர் சீனிவாசன் இவங்கெல்லாம் எடுத்து இதை வந்து மாநில தலைவருங்கிற முறையில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கிட்ட கொண்டு கொடுக்கும்போது அப்புறம் தான் இவர் அங்கே போகிறதுக்கு முடிவெடுக்கிறார். அங்கே போய் பார்ப்போம், ஓ இவ்வளோ விஷயம் இதுக்கு உள்ளால இருக்குதா, இவ்வளோ மக்கள் அதில் அந்த இதில் இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குதான்னு தெரிஞ்ச பிறகு நேரடியாக அங்கே போகிறார். அந்த மக்கள்
வந்து என்ன மனநிலையில் அன்னைக்கு இருந்தாங்க அப்படின்னா, நாங்க வந்து ஓட்டர்ஸ் ஐடி, ஆதார் கார்டு எல்லாத்தையும் கொண்டு சப்மிட் பண்ணி சரண்டர் பண்ணிட போறோம். பொங்கல் நாங்க கொண்டாட போறது இல்லை இந்த வாட்டி. ஏன்னா நாங்களே வந்து அனாதையாக போறோம். அது பிறகு இதெல்லாம் வச்சுட்டு நாங்க என்னது செய்ய போறோம்? அப்போ அந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்கும்போது இல்ல, நீங்க பொங்கல் கண்டிப்பா கொண்டாடுங்க, கண்டிப்பாக இதை நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமா. அப்ப இதை அந்த மக்கள் நம்புறாங்க. அண்ணாமலை சொன்னா செய்துவிடுவார். ஆமா, அண்ணாமலை சொன்னா செஞ்சிருவாரு. அண்ணாமலை சொல்றத ஸ்டாலினும் செய்யறாரு. நிறைய விஷயம் அண்ணாமலை இதை சொன்னா செய்திருவாருங்கிற நம்பிக்கை அந்த மக்களுக்கு வந்த மாதிரி தான் மு.க. ஸ்டாலினுக்கு வந்துச்சு. இப்ப ஸ்டாலின் உடனே ஆஹா இப்ப நம்ம தீர்மானம் ஒண்ணு போட்டுடலாம் சட்டசபையில. கரெக்டா அந்த நேரத்தில் நடக்குது. உடனே ஒரு தீர்மானம் போட்டாச்சு. போட்டுட்டு நாங்க போட்ட தீர்மானத்தினாலதான் அங்க நிப்பாட்டினாங்கன்னு சொல்லி ஒரு பாராட்டு தனக்கு தீர்மானம் போட்டு அது ஆளுநர் கைக்கு கூட போல, இல்ல ஆளுநர்கிட்ட போய் அது டெல்லிக்கு போச்சான்னு கூட தெரியாது. எப்படி தீர்மானத்தை நிறைவேற்றுவாங்க. தீர்மானம் இங்க போட்ட உடனே அங்க பயந்துட்டு நிறைவேற்றிட்டாங்க அந்த இதை அப்படின்னு சொல்லவே முடியாது. சரி, அப்படி நிறைவேற்றுற பயந்து போய் மோடி நிறைவேற்றுறாருன்னா, இவங்க வந்த உடனே வந்து நீட்டை ஒழிக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் போட்டாங்களா? அது எந்த குப்பைக்கு போச்சு? அது எத்தனை வருஷமா போட்டுருக்காங்க. நீட் வந்ததுல இருந்து தீர்மானம் போட்டுட்டு தானே இருக்காங்க. அது தெரியும். ராசாவே உங்களுக்கு நல்லா பக்காவா ஒரு மேடையில சொல்லியிருக்காரு. ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும்போது சொன்னாரு. ஆமா, தலைகீழா நின்னாலும் நீட்டை ரத்து பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சும் ஏன் தீர்மானம் போடுறீங்க? அதுதான் பழையபடி மு.க. ஸ்டாலின் வந்து போடுறாரு. ஆமா ஆமா ஆமா. அது மாதிரி இவங்க நளினி சிதம்பரமும் சொல்லிட்டாங்க. அவங்க தான் அதுக்காக போராடினவங்க, வாதாடினவங்க இதுல சுப்ரீம் கோர்ட்ல. ஆமா, இந்தியா முழுக்க சில விஷயங்களை மாற்றவே முடியாதுங்கிறதுல நீட் ஒண்ணு. இதுல இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காங்க. மக்கள்ல அந்த மாணவர்கள் அதை மதிக்கிறதே இல்லை. ஃபர்ஸ்ட் வருஷம் 2 வருஷம் வந்து ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை கொடுத்து நிறைய மாணவர்களோட எதிர்காலத்தை கெடுத்தாங்க. இந்த அனிதாங்கிற பொண்ணோட பேட்டி நான் பார்த்தேன். அந்த பொண்ணு வந்து கையில் ஐஏஎஸ் அந்த சிவில் யூபிஎஸ்சி படிக்கிற புக்கை வச்சுட்டு நான் வந்து அக்ரி காலேஜில் சேர்ந்து நான் கலெக்டர் ஆக போகிறேன்னு பேட்டி கொடுக்குது. அந்த பொண்ணை வந்து டெல்லி வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அழைச்சிட்டு போய் அலைய வச்சு அந்த பொண்ணோட மனசில் வந்து மெடிக்கல் சீட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வர வச்சு கடைசி நேரத்தில் அது கொண்டுட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகே, அந்த குழந்தை வந்து மனசுடைஞ்சு கூட இறந்துருக்கலாம். இது மாதிரி தற்கொலைக்கு தூண்டிட்டாங்கல்ல, அது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது மாதிரி ஏகப்பட்ட குழந்தைகளோட எதிர்காலத்தை இத்தனை வருஷம் கெடுத்து தான் வந்தாங்க. ஒரு ஷர்ட் அண்ட் பீரியடுக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து நடக்காது, நாம் படித்தாதான் டாக்டர் ஆக முடியும்னு தெரிஞ்சு இன்றைக்கி நம்ம பர்சன்டேஜில் நீட் தேர்வாகிற பர்சன்டேஜில் நம்ம நிறைய இருக்கும். தமிழக மாணவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கான் ஒரு பையன் இந்த வாட்டி கூட. இந்த நீட் விஷயத்தில் மக்கள் தெளிவாயிட்டாங்க, மாணவர்கள் தெளிவாயிட்டாங்க. இவங்க தான் இன்னும் குழப்பிக்கிட்டு இருக்காங்க. இது இனியொரு ஜென்மத்துக்கு இது நடக்காது. அதாவது நீட்டு இருக்கிறதுனால என்ன நன்மை? தரமான மருத்துவர்கள் வெளியே வருவாங்க. அதானே இல்லை, அது மட்டும் இல்லை. நீட்டு இவங்க வெறுக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நீட்டை வியாபாரம் பண்ண மெடிக்கல் மாஃபியா. அவங்க கையில் ஏகப்பட்ட மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஒரு ஷீட்டுக்கு எத்தனை கோடி வாங்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு எஸ்ஆர்எம் உடைய அந்த மதன் ஒருத்தர் கைதானார் தெரியுங்களா? அவர் எத்தனை கோடி? 80 கோடியா எவ்வளோ வசூல் பண்ணியிருக்காரு. ஒரு ஷீட்டுக்கு கோடி வாங்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி அது முடியலை. ஏன்னா பணம் இருக்கிறவன் நீட் பாஸ் ஆக மாட்டேங்கிறான். நீட் பாஸ் ஆனவங்ககிட்ட பணம் இல்லை. நீட் பாஸ் ஆகி பணம் ஓரளவுக்கு வச்சுருக்கவங்ககிட்ட இவங்க அதிகபட்சமாக 25 லட்சம் தான் வாங்க முடிச்சு. நீங்கள் அந்த பையன் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருந்தா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு முஸ்லீம் பையன் குண்டா, அவன் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்கான். ஒரு பையன் இறந்துட்டான்னு சொல்லி ஆவேசமாக பேட்டி கொடுத்தான். நான் வந்து எங்கள் அப்பாட்ட 25 லட்சம் இருந்துச்சு கொடுத்தாரு, நான் படிச்சுட்டு இருக்கேன், அவன் பாவம் அவன்கிட்ட இல்லை அப்படின்னு பேட்டி கொடுத்தான். ஞாபகம் இருக்கும். ஓ, அந்த அதில் வரக்கூடிய பணம் இவங்களுக்கு குறையுது. இல்லை, நீட்டு தேர்வுன்னா என்னது? ஒரு தகுதி தேர்வு. ஆமாம், ஒரு வில்லேஜ் ஆஃபீஸர் இப்போ இது எக்ஸாம் எழுதினா தான் நம்ம வந்து இது டிஎன்பிசியில் குரூப் 4 எழுதினா தான் ஒரு வில்லேஜ் ஆஃபீஸர் ஒரு கிளர்க்கு போக முடியும். அப்போ அது ஒரு தேர்வு தேவைன்னு இருக்குது. ஒரு போலீஸுக்கு போனால் அதுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணால் தான் அதுக்கு போகணுன்னு இருக்குது. ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு யூபிஎஸ் எழுதி பாஸ் ஆகி அதில் மெரிட் மேலே வந்தால் தான் கலெக்டர் ஆக முடியும். ஒரு ஐபிஎஸ் ஆகணும், அதை மாதிரி தான் வரணும்னு இருக்குது. ஒரு உயிரை காப்பாற்றுற டாக்டர்கள் வந்து ஒரு மினிமம் தகுதி இருக்குதா இல்லையாங்கிறத செக் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம் வச்சா அதை வேண்டான்னு எந்த கணக்குல சொல்றாங்க? அப்படி வேண்டான்னு சொல்றவங்க தமிழகத்துல மருத்துவத்துல நாங்க தான் நம்பர் 1ன்னு சொல்றாங்க. எத்தனை அமைச்சர்கள் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில படுக்கிறாங்க, போய் உடம்பு சரியில்லைன்ட்டு யார் போயிருக்காங்க? இல்லை, இது நல்ல விஷயம். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸ் இருக்குன்ட்டு. எல்கேஜி கூட என்ட்ரன்ஸ் இருக்குது இன்றைக்கி இவங்க நடத்துகிற ஸ்கூலில். ஏன்னா இன்றைக்கி பள்ளிக்கூடங்கள் நடத்துறது பெரும்பாலும் திராவிட கட்சியில் சேர்ந்தவங்க தான். இந்த 2 கட்சிகளும் தான் நீட் எதுக்குறாங்க. என்ட்ரன்ஸுங்கிறது எல்கேஜி கூட இருக்குது இன்றைக்கி. ஆமாம், இதை நான் சொல்லிக்கிறேன். ஒன்று. 2வது, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த நீட் அப்படிங்கிறது தகுதியான மாணவர்கள் மருத்துவத்துக்கு வந்தால் நல்லதுங்கிறதுக்காக கொண்டு வர்றது. அப்போ நாங்கள் கொடுக்குற எஜுகேஷனில் தகுதி இல்லையா? அதில் மார்க் வாங்கிட்டு 1183 மார்க் வாங்கின தங்கை அனிதா ஏன் டாக்டர் ஆகக்கூடாது
நீட் எழுதுனா தான் டாக்டர் ஆகணுமானா அந்த தங்க ஏணி தான் ஏன் நீட்டில் வந்து 93 மார்க் வாங்குச்சு. இதே சப்ஜெக்ட் தான் அங்கேயும் இருக்கு. நான் இப்பவும் சொல்கிறேன், குழப்பறாங்க, ஒன்றுமே கிடையாது. ஒரே சப்ஜெக்ட் தான். நீங்கள் மேத்ஸாக இருந்தாலும் பயாலஜியாக இருந்தாலும், இப்போ இதுக்கு நீட்டுக்கு வந்து மேத்ஸும் தேவையில்லை. பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு. இந்த கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி ஊருக்கு ஊராக மாறப்போகுது சொல்லுங்கள். எல்லா ஊர்லேயும் அதுதான். அப்போது இதைத்தான் படிக்கிறாங்க, இதைத்தான் எல்லாரும் எழுதுகிறாங்க. அப்படிங்கும்போது நாங்கள் தான் இந்தியாவிலேயே வந்து கல்வியில் சிறந்த தமிழகம்ன்றீங்க. இல்லை, இதில் நீட்டை பற்றி பேசினால ஒன்று சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட ஆள் நான் மருத்துவத்தினால. ஒன்று வந்து தகுதி இல்லாத டாக்டர்கள்னால நான் காலை இழந்தேன். அப்புறம் ரெண்டாவது என்னுடைய வாழ்க்கையில் தகுதியே இல்லாத மருத்துவர்னால என்னுடைய குழந்தையை இழந்தேன். சில இடங்களில் நான் இதை கோட் பண்ணியிருக்கேன். நீட்டுன்னு ஒரு எக்ஸாம் இருந்திருந்தால் முன்னாடி நான் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது இருந்திருந்தேன்னா அன்னைக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் இருந்து 90 காலகட்டத்தை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சமயத்துலேயும் ஒரு மருத்துவ இதுக்கு மருத்துவம், அப்புறம் வந்து இன்ஜினியரிங், அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி அக்ரி, இந்த 3க்கும் வந்து என்ட்ரன்ஸ் வச்சுருந்தாங்க 50 மார்க்குக்கு. அது அப்புறம் வந்து நான் வந்து பயாலஜி, அப்புறம் பயாலஜி, அப்புறம் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த 2 அதாவது பயாலஜியில் உள்ளதை வந்து 100 மார்க்குன்னு எடுத்துருவாங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு உள்ளதை மொத்தம் 200 மார்க்கு 100 ஆக்கிடுவாங்க. 100 ஆகி இந்த ரெண்டையும் சேர்த்து இதில் வரக்கூடியதை ஒரு பெர்சன்டேஜ் எடுத்து இதை எடுத்து தான் அதை கால்குலேட் பண்ணாங்க. என்ட்ரன்ஸ் நான் 50 மார்க்கு 50 மார்க்குக்கு எனக்கு என்ட்ரன்ஸு. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன வந்து நான் வந்து காலை இழந்தாச்சு. இப்போ ஊனமுற்றோர் ஆகிட்டேன். எனக்கு கோட்டா சிஸ்டத்துல வந்துட்டேன். இப்போ நான் 50 மார்க்குக்கு 25 எடுத்தா பாஸ். 50க்கு 25 எடுத்தா பாஸ். 24.5 மார்க்ல எனக்கு 0.5ல எனக்கு போய் கிடைக்கல. அப்ப கிடைக்காதனால இந்த நீட்டு மட்டும் அது அன்னைக்கு அந்த என்ட்ரன்ஸ் நீட் எக்ஸாமா இருந்திருந்தா அடுத்து ரிப்பீட் போட்டிருப்பேன். கண்டிப்பா அடுத்த வருஷம் நான் வந்து பாஸ் ஆயிருப்பேன், உள்ளல போயிருப்பேன், எங்கேயோ ஒரு இடத்துல இப்ப டாக்டர் இருந்திருப்பேன். உண்மைதான். அப்ப நீட்டு இல்லைங்கிறதுனால ஒண்ணு நான் காலை இழந்தேன். தகுதி இல்லாதவங்க எல்லாம், அந்த கசாப்பு கடையில ஆட்டை வெட்டுறவங்க எல்லாம் வந்து எனக்கு காலை வெட்டி மருத்துவம் பார்த்ததுனால நான் டாக்டர் என்னுடைய காலை இழந்தேன். ஆஸ்பத்திரி வந்து கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனை தான். அது நடந்தது 1982 வருஷம். அது பிறகு அதே மாதிரி தகுதியான டாக்டர் தான் என்ன கண்டுபிடிச்சு அதுக்கு மேல அது செப்டிக் ஆகாம காப்பாத்தினது நாகர்கோவில் அரசு மருத்துவமனையில. அங்கேயும் வந்து அரசு மருத்துவர் தான். தகுதியானவங்களும் இருந்தாங்க, இல்லன்னு இல்ல, இருக்கிறாங்க, இப்பவுமே இருக்காங்க, தகுதியானவங்களும் இருக்காங்க. ஆனா தகுதியே இல்லாத மருத்துவருக்கு மகன்னா மருத்துவர், டாக்டருக்கு பையனா டாக்டர், அரசியல்வாதிக்கு பிள்ளைகள்னா டாக்டர். இப்ப தயாநிதி மாறனுக்கு பொண்ணு வந்து டாக்டர் ஆக முடியல. எத்தனை கோடி இருந்தாலும் ஆக முடியல. அது கடைசியில ஒரே ஒரு தடவை ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, அதை பயன்படுத்தி அதுவும் இங்க படிக்க முடியல. தாய்லாந்துல போய் அந்த அம்மா படிச்சுட்டு வந்தா. இதை ஒரு நாள் பேசினார். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். உண்மை பாருங்க. இவர் வந்து மகளை வந்து டாக்டர் ஆகிட்டு மருத்துவம் எவனா பார்த்தா விளங்குவானா? நான் காலை இழந்தமே தலையை இழக்க வேண்டியது இருக்கும். உண்மைதான். இதான் நிலவரம். ஒருத்தன் டிரைவிங் கத்துக்காம பணம் கொடுத்து லைசன்ஸ் வாங்கியிருக்கான்னு தெரிஞ்சா நீங்க அவனை நம்பி கார்ல உட்காருவீங்களா? எப்படி உட்கார முடியும்? அதே கதை தான். இப்போ நீங்க சொல்ல இதே பாயிண்ட் தான். இப்போ அவங்களுக்கு தெரியும், ஸ்டாலினுக்கு தெரியும் இது வந்து தகுதி இல்லாத டாக்டர் இருக்காங்க. அதனால அவங்க அப்பா பேர்ல வச்சிருக்க கிண்டி பல்நோக்கு மருத்துவமனையில போய் படுத்தா கூட அங்க வந்து கிட்னி எடுத்து வித்து போடுவாங்கன்னு தெரியும். அதனால இவர் வந்து அமெரிக்கா ட்ரீட்மெண்ட் போறாரு. அப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். அரசாங்க மருத்துவமனையில இன்னொரு பெரிய சந்தர்ப்பத்துல ஒரு இதை நான் சொல்லிடுறேன். அரசாங்க மருத்துவமனை எந்த மருத்துவமனையிலும் எந்த ஆபரேஷனும் வந்து மருத்துவ காப்பீடு அட்டை இல்லாம பண்றது இல்லை சார். இப்போ சட்டப்படி பெரிய தப்பு இது. ஆமா, உண்மைதான். தர்ம ஆஸ்பத்திரின்னு பேர் இல்ல. அதுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. அதாவது கோயம்புத்தூர்ல இது நம்மள மாதிரி ஒருத்தர் நண்பர், அவர் ஒரு சாமியார். அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுறாரு. உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், அட்டையை கொடுங்கன்றாங்க. அப்போ அவர்கிட்ட வந்து காப்பீட்டு அட்டை இல்லை. அப்போ எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னால் நான் டீனுக்கே கால் பண்ணிட்டேன். அப்போ இருந்த டீனுக்கு கால் பண்ணி, என்ன சார் பிரச்சனை, என் ஃபஸ்ட்டு இது என்ன காரணம், எதனால் நீங்கள் வந்து அரசாங்க ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு எதுக்காக நீங்கள் வந்து அடையாள அட்டை கேட்குறீங்க, அது இன்சூரன்ஸ் கார்டு மருத்துவ அட்டை கேட்குறீங்க, அது தப்பான விஷயம் இல்லையா? திடீர்னு ஒருத்தர் வர்றான் அப்படின்னா உயிரை காப்பாற்றுறது தானே அரசாங்கம் இருக்குது, அதுக்கு தானே அரசு மருத்துவமனை இருக்குது, அங்கே வந்து ஆப்ரேஷன் எதுனாலும் பண்ணி தானே ஆகணும், நீங்கள் எதுக்கு அட்டை கேட்குறீங்க போது அவர் சொன்ன விளக்கம் தான் முக்கியமான விஷயம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நிறைய தமிழர் அல்லாத வட இந்தியர்கள் இங்கே இருக்காங்க சார், அவங்களுக்கு நம்மளுடைய இலவச மருத்துவம் போயிடக்கூடாது, அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்சூரன்ஸை வச்சு மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு உயர் சிகிச்சை அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கணும்னு உத்தரவு அப்படின்னு சொல்கிறார். இது ஜீவா இருந்த மாதிரி தெரியல. இன்னொன்று அவர் சொன்னார், அந்த ரெக்கார்டு நான் வச்சுருக்கேன், அந்த அவர் சொன்னது இருக்கும். ஆனா அதுக்கு சம்பந்தமாக அரசாங்கம் வாய்மொழி உத்தரவா போட்டிருக்கலாம், ஜீவோ முடியாது. அதேதான். இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, அவன் தமிழனானு கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் ஆதார் கார்டை பார்த்தா போதுமே சாமி.
அது கரெக்ட். ஆதார் கார்டோ ஓட்டர்ஸ் ஐடியோ இல்லை ரேஷன் கார்டோ ஏதோ ஒன்று வாங்கி பார்த்துட்டு நீ தமிழ்நாட்டுக்கு தமிழன் தான் சொல்லிட்டு நீங்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாமே. இல்ல ஒரு ஆஸ்பத்திரி சொல்லுங்க தமிழ்நாட்டில். எனக்கு தெரிஞ்ச ஒரு இது தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து இதை பண்ணாங்க, 2 மாசம் தாமதிச்சாங்க. அதுக்கு அட்டை அப்ளை பண்ணி அது வர்றது வரைக்கும் ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு இன்னும் நிறைய தவறுகள் நடந்துட்டு இருக்கு. இல்லை சொல்றேன். அதனால இது நோக்கம் என்னன்னா காசு பார்க்கறது ஒண்ணு. இனி ஒரு முக்கியமான விஷயம், ஒரு அதனால வெளி மாநிலங்கிறது வந்து அபத்தம். இன்னொன்னு வெளி மாநிலமா இருந்தாலும் அவனும் இந்தியன் தான், நீங்க மருந்தும் கொடுத்தாகணும். கரெக்ட், கொடுத்தாகணும். நீங்க ஆனா இப்படி ஒரு விளக்கம் தமிழனுக்கு தான் கொடுக்கணும்னு எல்லாம் ஒன்றும் சட்டம் கிடையாது. அதே மாதிரி நம்ம பாம்பேல போயிருந்துட்டு நான் தமிழன் என்னால நீ பார்க்க முடியாதுன்னு சொன்னா அதுவும் தப்பு தான். அப்படி எந்த மாநிலத்திலும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு கிடையாது. இவங்க அந்த டீனே உங்ககிட்ட போய் இதை திருப்பி விட்டுருக்காரு. ஆனா இது அந்த விஷயம் நடந்தது அதுதான். ஓரலா இந்த மாதிரி ஒரு உத்தரவு இருக்கு. ஆனா மருத்துவர்கள் வந்து இதை சொல்ல முடியாம, விழுங்கவும் முடியாம, மெல்லவும் முடியாம அந்த இது டெஸ்ட் எடுங்க, இதை நாங்க பாக்குறோம் அதை பாக்குறேன்னு சொல்லி அதை டிலே பண்ணி அதுக்குள்ளால அப்ளை பண்ண சொல்லி அதுக்கு ஒரு தனி இது வச்சிருக்காங்க. வில்லேஜ் ஆஃபீஸர் உடனே கையெழுத்து போட்டுறாரு. உடனே ஓகே ஆயிருது. உடனே மருத்துவ காப்பீடு அட்டை வந்து ரெடி ஆயிருது. ஆனா ஒரு 15 இருந்து 30 நாள் வரைக்கும் எடுக்கிறாங்க. ஆயிடுது. அது வரைக்கும் இவங்க டிலே பண்ணிட்டு போறாங்க. இவர் விஷயத்துல அதான் நடந்துச்சு. அங்க நம்ம கட்சி பாஜக சேர்ந்த ஒருத்தர் உடனே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அவருக்கு தேவையான அட்டையை ரெடி பண்ற வேலையை பார்த்து அப்ப ரெடி பண்ணி ட்ரீட்மெண்ட் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, அதுக்கு பிறகுதான் பண்றாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி இது சமீபத்துல எனக்கு நேரடியாவே 2 வருஷத்துக்குள்ள ஒரு பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு. ஆமா, அதனால இது ஒரு தவறான ஒரு இது. அரசாங்க மருத்துவமனையில யாரு வந்தாலும் சரி மருத்துவ காப்பீடு அட்டை இருக்குன்னா கேட்கலாம். ஏன்னா இது வேஸ்டா தானே போகுது. அரசாங்கத்துக்கு அந்த பணம் வரட்டுமேங்கிற நோக்கத்துல எடுத்தா நல்லதுதான், நான் தப்புன்னு சொல்லல அதை. ஆனா அட்டை இல்லைன்னா நான் மருத்துவம் பார்க்க மாட்டேன்னு சொல்றது சொல்லக்கூடாது. அரசாங்க மருத்துவமனையில சொல்லக்கூடாது. மருத்துவ காப்பீட்டு அட்டை இருந்தா நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் பார்க்கலாமே. அதுக்குதான் அந்த அட்டையை கொடுத்து அதுக்கு தானே மோடி கொடுத்த நோக்கமே. நீங்க அப்பல்லோல போகணுமா விருப்பப்படுறீங்க, நீங்க அங்கேயே போய் பாத்துங்க, இந்த இவ்வளவுக்குள்ள நீங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கறத 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க பண்ணிக்கிடுங்கன்னு அவர் கொடுத்திருக்காரு. அப்படின்னா அதை வந்து இவங்க அதை காசா மாத்துறதுக்காக மட்டுமே பயன்படுத்தினா இது அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு தேவையில்லைங்க. தேவையில்லை. அதான் உண்மையான விஷயம். அதான் அரசாங்க ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. அட்டை இருந்தா அவருக்கு அப்போலோக்குள்ள போயிருப்பாரு. அப்ப அவரை கொண்டு போய் நீங்க பண்றது எவ்வளவு பெரிய இது. அது ஒரு பெரிய தவறானதா இருக்கு. கடைசியா நான் எதுக்கு என்ன கேட்டதுல ஒரு மிச்ச கேள்விதான், இந்து ஓட்டு வங்கி தமிழகத்துல உருவாயிருக்கா இல்லையா? இந்து ஓட்டு வங்கி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டேபிளா உருவாகிட்டு இருக்கு. சடனா உடனே க்ரோவிங் ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஓரளவுக்கு இப்போ மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுடைய அந்த தகுதித்தங்கள் என்ன. ஒரு பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லினா கூட கோச்சுக்கிற உலகம் இது நிறைய இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச என் நண்பர்கள் சில பேர் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லி அன்ஃபன் பண்ணிட்டு போனவங்களா இருக்கு. ஆனால் உங்களுடைய முக்கியமான பண்டிகை தீபாவளி, கிருஷ்ண ஜெயந்தி, பகவான் கிருஷ்ணர் பிறந்தது, விநாயகர் சதுர்த்தி, இது மாதிரியான விழாக்களுக்கு வாழ்த்து சொல்லாம இருக்கிறது ஒரு அசிங்கம் எனக்கு அப்படின்னு இன்னைக்கு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு தைப்பூசத்துக்கு கூட வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா தமிழ் கடவுள் தான் முருகர். ஆமா, தமிழ் கடவுள் முருகர். அந்த முருகருக்கு கடவுள் இல்ல அப்படின்னு சொல்றதுக்காக தமிழ் கடவுள் முருகர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. சரி, பரவாயில்ல. சத்தீஸ்கர் அப்படியே வரட்டுமே. அந்த தமிழ் கடவுள் தானே இன்னைக்கு வாழ்த்து சொல்ல வேண்டியது. சத்தீஸ்கர்ல ஒரு பெரிய லெவல்ல ஒரு முருகன் கோயில் இருக்கு, சுப்பிரமணியர். அவர் அங்கே தமிழ் கடவுள் அங்கே எப்படி போனார்? இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா தமிழ் கடவுளாவே வச்சுக்குவோம். தமிழ் கடவுளா அவருக்கு இன்னைக்கு தைப்பூசம் தானே, நீங்க வாழ்த்து சொல்லலாமே. அதுல உங்களுக்கு என்ன வந்துச்சு, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? தெலுங்கு வரப்பிறகு இந்த கும்பல் வாழ்த்து சொல்லுதா இல்லையா? வாமன அவதாரத்துக்கு வாழ்த்து சொல்றாரா இல்லையா? இல்ல, அது கேரளா மலையாளத்துக்கு சொல்றாங்க. இந்த பக்கம் தெலுங்கு வருடப்பிறப்புக்கு எல்லாம் சொல்றாங்க. அது யுகாதி, அது ஒரு வருடப்பிறப்பு. அங்க வந்து வாமன அவதாரம், அதுக்கு வந்து வாழ்த்து சொல்றாரு. ஓணத்துக்கு வாழ்த்து சொல்றீங்க. தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோம். தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து கிடையாது. அதே மாதிரி வந்து தைப்பூசத்துக்கு வாழ்த்து கிடையாது. இது என்ன இந்த மாடலுக்கு பேரு திராவிடியா மாடல் வேற சொல்லிட்டாரு. தைப்பூசம், கிருஷ்ண ஜெயந்தி, இந்த ராமநவமி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரிய பாப்பான் திணிச்சதுன்னு சொல்லுவாங்க. அதனால நாங்கள் வாழ்த்து சொல்ல மாட்டோம். சரி, தமிழ் கடவுளுக்கு ஏன் வாழ்த்து சொல்லலை? தமிழ் கடவுளுங்கிறத வந்து அவங்க ஆரியன் பாப்பான் தான் அதையும் திணிச்சாருன்னு தான் உண்மை சொல்லிட்டு. அப்போ தமிழனுக்கு கடவுளை உருவாக்கி திரும்ப சொல்கிறேன் பார்த்தீங்களா அவங்க. சரி, ரைட்டு, இது ஆரியன் பாப்பான் அதனால சொல்லலை. அப்புறம் வந்து மிலாதி நபி, அப்புறம் கிறிஸ்மஸ், இதெல்லாம் எங்க? அது வந்து இந்த எங்க இருந்து வந்து தூத்துக்குடியிலேருந்து வண்டி நாடார் வந்து தூத்துக்குடியில் பிறந்தவர், அதனால கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்லுவார். அவருடைய டேட் ஆஃப் பர்த் வந்து இங்கே அறிவாலயத்தில் வச்சிருக்காங்க. அவங்க சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க, அதனால வாழ்த்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து ரம்ஜானுக்கு ஏன் சொல்றாங்கன்னா அது சகோதரத்துவம், மதசார்பின்மை,
அதனால சொல்லுவோம். தமிழ் கடவுளாக இருந்தாலும் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னா இப்படித்தான் இவ்வளவு நாளும் பேசி பேசி சும்மா இருந்த இந்துக்கள் எல்லாம் உசுப்பேத்தி இருக்காங்க. இன்னைக்கு வந்து மதுரை திருப்பரங்குன்றத்துக்காக கோர்ட் உத்தரவிட்ட 1 மணி நேரத்துல ஒரு பழங்கானத்துல வந்து ஒரு 25-30,000 பேர் கூடிட்டாங்க. ஆமா, அது வந்து இவங்களுக்கு இப்போ வந்து பயங்கரமான ஒரு அதிர்ச்சியை கொடுத்த பிறகு இப்போ அது அப்படி இல்லை இப்படி இல்லை அவர் ஒரு அறிக்கை. அது கூட்டம் வந்து அவங்களுக்கு பயத்தை உருவாக்கி இருக்குங்கிறத விட இது கம்மியான கூட்டம் முக்கியமா. ஏன்னா உங்களுக்கு இந்த கந்த சஷ்டி கவசத்தை அந்த கருப்பர் கூட்டம் அவமதிச்ச போது பழனியில் ஒரு யாத்திரை, அப்போ எல்முருகன் தலைவராக இருந்தார், நடத்தும் போது கூட்டம் 30,000க்கு மேல இருக்கும். இது டைம் இல்லைல்ல. ஆமா, இது வந்து 144 வச்சிருந்தாங்க, அங்கங்கே தடுத்து வச்சிருக்கீங்க. கோர்ட் வந்து அனுமதி கொடுக்குமா கொடுக்காதாங்கிற சந்தேகத்துல இருக்கு. அதுல அது கோர்ட் உத்தரவு கொடுத்ததே எல்லாத்துக்கும் போய் கிடைக்கல, போய் சேரல. அந்த நேரத்தையும் தெரிஞ்சு பழங்கானத்துல கூடியிருக்காங்க. அது சமூக ஊடகங்கள். அது ஒரு இந்த இடத்துல நீங்க சொன்ன அந்த ஹிந்து ஓட் பேங்க் உருவாயிட்டு இருக்காங்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ரீசன் என்னன்னா, சமூக ஊடகங்களோட பலம் ஒரு முக்கியமான உண்மைதான். இது எதுவுமே இல்லாத காலத்துல இவங்க பேசுனது எதுவுமே எந்த மக்களுக்கும் தெரியாது. அம்பானியை மாதவிடாய் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு புகழ்பெற்ற தலைவர், பெரிய தலைவர் நம்மளை எல்லாம் ஆண்டுட்டு போயிட்டாங்க, கேட்டார். இந்த விஷயம் எங்கள் ஊரில் ஒரு பெரிய மாரியம்மன் கோயில் திருவிழா மாசி மாதம் நடக்கும். அந்த நேரத்தில் போயிட்டு அங்கே வர பெண்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை சொன்னால் எப்படி இருக்கும்? அப்போது இன்னைக்கு இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக இவங்க வந்து ஸ்ரீரங்கநாதனையும் சிதம்பரம் நடராஜனையும் குண்டு வைக்கி தகர்க்கும் நாள் என்னாலோ பொன்னால்னு சொன்னால் அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இப்போ கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம்னு நான் சொல்லுவேன். இது வந்து வெகுஜன மக்கள் இடையில பெண்கள்கிட்ட குறிப்பா இவங்க வந்து நம்ம கடவுள்களை பத்தி பேசின பல விஷயங்கள் இப்பதான் போய் சேர்ந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நீங்க வந்து அம்பானிக்கு தான் நன்றி சொல்லணும். அதனாலதான் இந்த கும்பல் எல்லாம் அம்பானியை கரிச்சு கொட்டிட்டு கிடக்கு. உண்மை. எல்லாரும் கையிலயும் மொபைலை கொடுத்து மொபைலுக்கு வந்து நீ இலவசமா பேசுன்னு 6 மாசம் 1 வருஷம் வரைக்கும் டிவி பாக்குறவங்களோட நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்கள விட அதிகமான மொபைல் சமூக ஊடகங்கள்லயும் வலைத்தளங்கள்ல சேனல்லையும் இருக்காங்க, ட்விட்டர்ல இருக்காங்க, ஃபேஸ்புக்ல இருக்காங்க. அதனால அந்த ரீச் வந்து கண்டிப்பா பாஜகவுக்கு சாதகமா இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து இவங்க கொண்டு போகக்கூடிய சித்தாந்தங்கிறது நேரடி ஹிந்து எதிர்ப்பு, ஹிந்து மத ஒழிப்பு, பச்சையாக நம்ம ஹிந்து கடவுளில் பேசுறது, முடிஞ்ச வரைக்கும் இந்த இது திருப்பரங்குன்ற மாதிரி பிரச்சனைகளை கிளப்புறது. என் பழனியில் வந்து ஒருத்தர் என்ன பண்ணார், பழம் விற்கிறாரு, அவர் பழக்கடை வச்சுருக்காரு. அந்த பழக்கடை ஓடுறதே அந்த பழனிக்கு வர பக்தர்கள் தயவுல தான், இல்லைன்னா அந்த பழனியில் எதுவுமே இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு 3 பெண்களை கூப்பிட்டு போய் ரோப் காரில் போய் டிக்கெட் வாங்கிட்டு ரோப் காரில் ஏற போகும்போது அந்த பெண்களை வந்து புர்கா போட சொல்கிறார். அப்போ அங்கே நிர்வாகம் வந்து அனுமதிக்கலைங்க, பிரச்சனையாகுது. பிரச்சனையான உடனே இது தமிழ்நாடு முழுக்க பிரச்சனையாகுது. அப்போது அறநிலையத்துறை வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களும் எங்களே அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க முஸ்லீம்ஸ் கேட்குற மாதிரி கொண்டு போகிறாங்க. அறநிலையத்துறை வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, கேஸ் நம்ம ஆட்கள் போடுறாங்க. தீர்ப்பு வந்து நமக்கு சாதகமாக தான் ஆகுது. ஹிந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கோயில்களுக்கு போகக்கூடாதுன்னு தான் தீர்ப்பு வருது. அப்போது ஹிந்து அறநிலைத்துறை என்ன பண்ணணும், இந்த தீர்ப்பு வந்துருச்சுன்னா தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணது யார் அப்படின்னா ஹிந்து அறநிலைத்துறை. இது ஹிந்து அறநிலைத்துறை எப்படி இருக்க முடியும் சொல்லுங்கள்? இது எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மக்கள் நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த விரோத மாற்று மத சகோதரர்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கூடிய விஷயம், தமிழ்நாட்டில் ஒரு 77,000 சொல்ற கோயில்கள், இந்த கோயில்களை வச்சு ஒவ்வொரு ஊர்லேயும் பொழைக்கிறது, வியாபாரம் பண்ணுறது எல்லாமே நீங்களும் இருக்கீங்க. இல்லை சார், அந்த அளவுக்கு நம்ம யோசிக்க வேண்டாம் சார். தமிழ்நாட்டில் மக்கள் தொகையில் சதவீதம் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 85% இந்துக்காரங்க இருக்காங்க. ஒரு 6% முஸ்லீம் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆமா, ஒரு 7-8% வந்து 2011 படி 5% போட்டிருந்தாங்க. ஆமா, கொஞ்சம் கூட குறைய எடுத்து நீங்க ரொம்ப மட்டரகமா யோசிங்கன்னா கூட 80% இந்துக்கள், 80% இந்துக்கள் கண்டிப்பா இருப்பான். இந்த இந்துக்களுடைய வியாபாரம் இல்லாம எப்படி ஒரு முஸ்லீம் கடை ஓடும்? ஒரு பிரியாணி கடையா இருக்கட்டும், துணி கடையா இருக்கட்டும், இல்ல எஸ்டி கொரியர், அங்க போய் இந்த மாட்டு இறைச்சி பிரியாணி தின்னுட்டு நடந்துச்சுல நவாஸ்கனி, அவர் நடத்துற எஸ்டி கொரியர், நான் புறக்கணிச்சுட்டேன். அந்த கொரியர் ஓடனா இந்துக்காரன் இல்லாம எப்படி அது வேலை? இந்த புறக்கணிப்பு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா அவங்களுக்கு பலத்த அடி விழுகும்னு அவங்களுக்கு தெரியும். இது பழனியிலையும் நடந்துச்சு, செங்கோட்டையிலையும் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஒரு முக்கியமான நபர் செஞ்சிருக்காரு. இப்போ நம்ம வந்து இதை சமுதாய புறக்கணிப்புன்னு சொல்லுவோம். அப்போ அபிராமம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இஸ்லாமியர்களுக்கும் ஹிந்து பெண்கள் வந்து இஸ்லாமிய இளைஞர்கள் வந்து கிண்டல் செய்கிறாங்கங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது பசுமன் முத்துராமலிங்க தேவர்கிட்ட வந்து இந்த விஷயம் வருது. அப்போ வந்து இவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ண வேண்டாம்னு எச்சரிக்கை விடுறாரு. அப்போது அவங்க அந்த எச்சரிக்கை அந்த பசங்கள்லாம் கேட்கல, திரும்பவும் பிரச்சனை ஆகுது. அப்படிங்கும்போது தேவர் கோபத்தில்
சமுதாய புறக்கணிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டார். அவங்களுடைய கடைகளில் வியாபாரம் பண்ணாதீங்க, வயல்வெளிக்கு போகாதீங்க, வேலைக்கு போகாதீங்கன்னு சொன்ன உடனே அவங்க கடுமையாக பாதிக்கிறாங்க. இந்த கேஸ் வந்து ராமநாதபுரம் கோர்ட்டில் நடந்துச்சு. நீதிபதி சுதர்மன் அப்படின்னு ஒருத்தர் தீர்ப்பு கொடுத்தாரு. சமுதாய புறக்கணிப்பு செய்ய உரிமை இருக்கிறதுன்னு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. அதை நான் உங்களுக்கு டேட்டோடு எடுத்துறேன். அப்படிங்கும்போது இப்போவும் நம்ம சமுதாய புறக்கணிப்புக்கு அழைப்பு விடலாம். ஆனால் அதுக்கு நான் விரும்பலைன்னு சொல்கிறேன். ஆனால் அதை அவங்க உணரணும். ஒவ்வொரு கோயில் வாசல்லையும் நீங்க விரும்பலைன்னு சொல்றதை விட அவங்க வந்து அதை நீங்க சொன்ன மாதிரி உணரணும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நவாஸ்கனி அங்க போய் 4 பேர் 4 காவாலி பயலோட கூட்டிட்டு போய் வந்து அங்க போய் வந்து மாட்டிறைச்சி பிரியாணி வந்து அந்த முருகன் மலையில திருப்பரங்குன்றத்துல போய் திங்கிறாரு அப்படின்னா, இந்த கொழுப்பெடுத்த கும்பல் இது செய்யறது தப்புன்னு சொல்லி மத்த முஸ்லிம்கள் சொல்லணுமா வேண்டாம்? சொல்ல மாட்டோம். துணி கடை வச்சிருக்கவன், நகை கடை வச்சிருக்கவன், இல்லைன்னா பிரியாணி கடை வச்சிருக்கவன், எல்லாம் இந்துக்களை வந்து நாங்க வந்து ஒன்னா இருக்கோம், உங்களை வச்சுதான் நாங்க பொழைக்கிறோம் அப்படின்னா நீங்க அதை செய்யணும்ல. அதுக்கு உண்டான பதில தான் நான் சொல்ல வரேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயம் சின்ன விஷயம் அப்படிங்கிறது இல்லை, நம்ம புனிதத்துக்கு எடுக்கக்கூடிய விஷயம். ஆனால் மிகப்பெரிய விஷயங்கள்ல கூட அவங்க என்னைக்குமே தப்புன்னு சொன்னதில்லை. அதான் முக்கியம். குருவுல இருந்து அஜ்மல் கசாப் வரைக்கும் அவங்க வந்து ஆதரிச்சவங்க தான். இன்னைக்கு கோவையில் வந்து குண்டு வச்சவங்களை ஆதரிக்கிறவங்க அவங்க தான். ஒரு சின்ன தப்பு அப்படின்னு ஒருத்தர் சொன்னா கூட அந்த சமுதாயம் சிந்திக்க ஆரம்பிக்கும். இல்லை, ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய சமுதாய புறக்கணிப்பு நம்ம செய்யக்கூடிய நேரம் தான் இது. செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இவங்க உணரணும்னு சொல்றேன், நல்லா உணரணும். நீ இன்னைக்கு ஒரு கோயிலை அழிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றை சார்ந்தவங்களுக்கு தான் வேலை போகும். இப்போ ஒரு சில முஸ்லீம்கள் இப்போ வந்து வேலூர் இப்ராஹிமோ, இல்லைனா வந்து சஹானாஸ் பேகங்கிற மேடமோ, இல்லைனா இது மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. மீஞ்சூர் சலீம், இன்னும் அத்தாவுல்லா, இன்னும் நிறைய பேர் இதை மாதிரி இதுல இருக்காங்க. இதை மாதிரி பேசாதவங்க, வெளியே பேசாதவங்க எல்லாம் நிறைய அமைதியா இருக்க. ஒரு 10% மேல இருக்க வாய்ப்பு இல்லை. ஆமா, ஏதோ இருக்காங்க. 10%. ஆனா அவங்கள விட இந்த வியாபார ரீதியாக பாதிக்கப்படும் தெரிஞ்சும் கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பில் என்ன நடந்துச்சு, அதை தொடர்ந்து ஒரு 10 வருஷத்துக்கு கிட்ட வந்து எந்த முஸ்லீமும் வந்து வியாபாரம் பண்ண முடியல. அப்படி பண்ணினா கூட விநாயகருக்கு போட்டோ வச்சு பர்தா போடாமலாம் நின்று தானே பண்ணாங்க. அப்ப அந்த சமுதாயம் அதை உணரணும்ல. இதை மாதிரி நவாஸ்கனி மாதிரி வந்து இந்த காவாலிகள் செய்யற வேலையினால ஒட்டுமொத்த சமுதாயத்தை கெட்ட பேருங்கிறத உணர்ந்து எதிர்ப்பு அவங்க பதிவு பண்ணணும்ல. அதைத்தான் பண்ணவே. இப்போ இதுல 2வது இது ஒரு சேர்த்து சொல்லிடுறேன். இந்த இடத்துல அதே திருப்பரங்குன்றம் மலைக்கு மேல பழையபடி நாங்க 18ஆம் தேதி வந்து நாங்க ஆட்டை கொண்டு போய் நாங்க ஆடு கோழியெல்லாம் கொண்டு போய் வெட்ட போறோம்னு சொல்லி அதுக்கு ஒரு போஸ்டர் அடிச்சு வெளியிடுறாங்க. மதுரையில இருந்து ஏதோ ஒரு ஜமாத்துக்காரன் வெளியிட்டதாக ஒரு போஸ்டர் வந்து வெளியே வருது. அதை வந்து நாங்க அந்த ஜமாத்து சம்பந்தப்பட்டவங்க ஒரு அறிக்கை விடுறாங்க. இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. இது வந்து இது எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது, அது யார் பண்ணான்னு எங்களுக்கு தெரியாது சொல்லிவிட்டு இதை வெளியிட்ட சமூக வலைத்தளங்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இதை வெளியிட்டது யாரு, கண்டிப்பா மத்தவங்க பண்ண போறதில்ல, அதை கண்டுபிடிச்சு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். அப்ப அதை வெளியிட்டது ஒரு 4 காவாலி முஸ்லீம்ங்கிறதுனால அவனை அப்படியே சைடுல விட்டுட்டு நீங்க வெளியிட்ட சமூக வலைதளம் இது என்னது? அது சென்னையில் ஏடிஎம்கே பிரிவில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. ஒரு பேனர் கீழே விழுந்து ஒரு குழந்தை இறந்துருச்சு. உங்களுக்கு தெரியும், 2 வீலர்ல போயிட்டு இருக்கும்போது. அப்போ அந்த பேனரை சரியா அங்க வைக்காதவனை தான் அரெஸ்ட் பண்ணணும். அவனுக்கு குற்றவாளி, அவதான் குற்றவாளி. வச்சவன் சரியா பிரிண்ட் பண்ணவன அரெஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இது வந்து அவன் ஒட்டுனது தப்பு இல்லை, நீ போட்டதுதான் இல்ல. அதாவது வந்து அங்க போய் பிரியாணி தின்னு இந்த பிரச்சனை பெருசாகி இதெல்லாம் பண்ணி இந்துக்கள் மனசை புண்படுத்தினது, அந்த கோயில் புனிதத்தை கெடுத்த அந்த நவாஸ்கனி செய்தது தப்பு கிடையாது. ஆமா. ஆனா இதை கண்டிச்சு குரல் கொடுத்தாரு பாருங்க கட்சி ராஜா, அவரு குற்றவாளி. ஆமா, அவருக்கு மேல வழக்கு. இதுதான் வந்து RBVS இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்துற வகையில் அவர் பேசினாரு. அதான் RBVS மணியன் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு. என்ன விஷயம்னா, நம்ம எப்பயுமே இந்தியாவில் நடந்த கலவரங்களை பற்றி பேசும்போது இந்து முஸ்லீம் கலவரம்னு தான் பேசுகிறோம். ஆனால் அப்படி பேசக்கூடாது. முஸ்லீம் ஹிந்து கலவரம்னு தான் எப்பவுமே நம்ம பேசணும். அவங்க ஆரம்பிச்சு வைப்பாங்க, நம்ம முடிச்சு வைப்போம். அதே மாதிரி தான் இப்போ இவங்க கலவரம் நான் சொல்லலை, இந்த இஷ்யூவை இப்போ ஆரம்பிச்சு வச்சது அவங்க. முடிச்சு நம்ம வந்து அதை எதிர்வினை ஆற்றும் போது என்னங்கிறாங்க, என்ன அடிச்சுட்டான் அப்படின்னு இல்ல அடிக்க வர்றான் அப்படின்னு அழுகிறாங்க. கரசேவா பண்ண போறது நாம தொடங்கி வச்சது அவங்க இல்ல. இந்த வரலாறு இப்படி போனா அது அப்படிதான் மாறும், அப்படிதான் மாறும். ஏன்னா நம்ம அதை கண்டுக்கலை பெருசா, அது மேல இருந்துட்டு போடணும். நாங்க போய் நான் வீம்புக்கு அங்க இதுல கூட ஒரு ஸ்டெப்பு உள்ள போய் உங்களுக்கு நிறைய தெரியும். நீங்க வந்து இன்னும் சொல்ல போனா பல ஆண்டுகளாக நீங்க இந்த மாதிரி உண்மைகள் எல்லாம் வெளிச்சம் போட்டு எழுதிட்டு வரக்கூடிய ஆள். ஸோ அது குறிப்பாக ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லாம் வந்து பல ஆண்டுகளாக நான் முத்துராமலிங்கம்னா தெரியாத ஆளே தேசியவாதிகளே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு நீங்க எழுதிட்டு இருக்கீங்க. அதனால உங்களுக்கு அழுத்தமா தெரியும். இருந்தாலும் நான் வந்து
மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு புரியுதுக்காக வேண்டி நான் கேட்குறேன். சிக்கந்தருக்கு வந்து அங்கே இப்போ வந்து திருப்பரங்குன்றம் மலைக்கு மேலே என்ன வேலை? சிக்கந்தர் கோரிப்பாளையத்தில் தானே புதைச்சாங்க. இது ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிடுறேன். சிக்கந்தரை கோரிப்பாளையத்தில் புதைச்சாங்கிறது கூட யாருக்கும் தெரியாது. ஒன்று, இப்போது 1331 அவங்க அந்த முஸ்லீம் ஆட்சி ஒரு 40 வருஷம் அங்கே நடக்கும்போது 1371 குமார கம்பனன் வந்து அங்கே மதுரையை மீட்க தான் வராரு. அவர் மதுரையை மீட்க வராரு. வந்து ஒரு நாள் போரில் வந்து மதுரை கிடச்சிடுது. ஆனால் சிக்கந்தர் கிடைக்கல, தப்பிச்சு ஓடுறான். ஆனால் அவனை தப்பிக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விரட்டி போய் கொன்னது தான் அந்த திருப்பரங்குன்றம் மலை. இப்போது அவனை தலையை வெட்டி கண்டந்துண்டமாக வெட்டி கொன்ன குமார கம்பனை அதுக்கப்புறம் குமாரகம்பன் வந்து சிக்கந்தரை வெட்டி கொண்டு. ஆமாம், குமாரகம்பன்னு அதுக்கு பின்னாடி இருந்த அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தோட ஆதரவோடு இருந்த அரசு, ஹிந்து அரசுகள்னு சொல்லிக்கூடிய அரசு. ஏன்னா குமாரகம்பனனுடைய அப்பா உங்களுக்கு தெரியும், ஹரிஹரர் புக்கர். அந்த விஜயநகர பேரரசை தோற்றுவிச்சது வித்யாரண்யர் ஹரிஹரர். அப்போது அந்த ஒரு ஹிந்துக்களுக்காக தான் அவங்க வர்றாங்க, நாடு பிடிக்க வரல. இவனை வந்து வெட்டி இவனை அங்கே மலையில் வந்து ட்ரில் பண்ணி அவனை புதுச்சு அங்கே ஒரு சமாதி கட்ட ஒத்துக்குவாரான். எப்படி ஒத்துக்குவாங்க? அப்போது அந்த காலகட்டத்தில், அதாவது 1371 காலகட்டத்தில் அங்கே அந்த தர்காவும் கட்டப்படல, அவங்க புதைக்கப்படவும் இல்லை. இல்லை காக்கா குருவி நாய் இதெல்லாம் சாப்பிட்டுச்சோ தெரியாது. இதுதான் உண்மையான விஷயம். கோரிப்பாளையத்தில் இதை ஒரு பரத்தேர் இல்லத்தில் கோரிப்பாளையத்தில் ஒரு தர்கா இருக்குது, உன் பேரில் புதைச்சது மாதிரி ஒரு இதை சொல்கிறாங்க. இல்லை, அப்படி ஒரு கதை இருக்கலாம். ஆனால் உண்மை என்னன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு 10 வருஷம் மொத்தம் மதுரை வந்து 40+10 50 வருஷம் முஸ்லீம்களுடைய ஆட்சியில் கொடூரமான ஆட்சியில் இருந்துச்சு. கொடூரமான ஆட்சி. குமாரகம்பனம் வந்து மீனாட்சியை வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து மீட்டு கொண்டு வந்தான் 40 வருஷத்துக்கு அப்புறம். இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். அப்படிங்கும்போது அவங்க ஒரு ஹிந்து பாரம்பரியத்தை காக்கிறதுக்காக விஜயநகர பேரரசு தோன்றிருந்து, விஜயநகர சாம்ராஜ்யமே அதுக்காகத்தான். அவங்க வந்து கண்டிப்பாக இவனை வந்து புதைக்க அனுமதிச்சிருக்க மாட்டாங்க எந்த இடத்துலையும். மதுரையில் கூட கோரிப்பாளையத்தில் கூட புதைச்சிக்க மாட்டாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் இந்த யூசுப் கான் என்ற மருதநாயகம் அப்படிங்கிறவங்க ஒரு 10 வருஷம் இங்கே கொடுங்கால ஆட்சி செய்யும்போது இவனுங்களுக்கு ஒரு வரலாறு, ஒரு நினைவுடம் வேணும், ஒரு பெரிய வீரனாக காமிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த விஷயங்களை அவனுடைய ஆட்சி, வெள்ளைக்காரனும் அவங்களுக்கு சாதகமாக இருந்த நேரம். ஏன்னா அவன் வெள்ளைக்காரனுக்காக தான் அவன் போராடினவன் யூசுப் கான்கிற மருதநாயகம். அப்போது அந்த காலகட்டத்தில் இதை உருவாக்கியிருக்கலாம்னு சொல்கிறேன். ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மேலே இருக்கக்கூடிய தர்காங்கிறது ஒரு புதிய கட்டுமானம் கிடையாது, ஏற்கனவே இருந்த கோவில். அப்போ அங்கே காசி விஸ்வநாதர் இருக்காருன்னா பக்கத்தில் யார் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு அம்மன் சன்னதியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த கோவிலை ஆக்கிரமித்து அதுக்கு பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிட்டு, பச்சை கலர் பெயிண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சி பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு அவங்க வந்து இன்றைக்கி தர்கான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போயிட்டு மாடு வெட்டுவோம் ஆடு வெட்டுவோம்னு வீம்பு பண்ணுறாங்க. இதுதான் உண்மை. அங்கே அப்படி ஒரு வழக்கமே கிடையவே கிடையாது. அங்கே பலியிடுற வழக்கம் கிடையாது. அது புனிதமான மலை, அங்கே பலியிட மாட்டாங்க. இதுதான் உண்மை. இது வீம்புக்கு தான் செய்கிறாங்க. இதோட முடிவு எப்படி இருக்குங்கிறது இனிமேல் தான் பார்க்க. கரசேவையில் முடியும். வேறு என்ன? அதாவது இந்துக்களுக்கு அந்த மலை முக்கியமானது. அதை முதல் 6 படை வீதியில் முதன்மையான படை வீடுங்கிறது எல்லாத்துக்குமே எல்லாம் தெரியும், அதுக்கு சொல்ல வேண்டியதில்லை. வெள்ளைக்காரனுடைய லண்டன் கோர்ட் வரைக்கும் வந்து அது முருகன் மலை தான் சொல்லி அவங்க வந்து அந்த காலத்திலே தீர்ப்பு, வெள்ளைக்காரன் காலத்துலேயும் தீர்ப்பெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே தர்கா வழிபாடுகளை முஸ்லீம்களை எல்லாரும் ஏற்றுக்கிறதே கிடையாது. எல்லாரும் இல்லை, தர்கா வழிபாடு இஸ்லாத்தில் கிடையாது. அதை வந்து தப்புன்னு சொல்லி தான் அது சிற்கு ஒரிப்பு மாநாடு நடத்தின கும்பல் தான் இந்த நவாஸ்கனி, அப்புறம் வந்து அப்துல் சமது, அப்புறம் வந்து ஜவாஹிர்லா, எல்லா கும்பலுமே வந்து அது அந்த அதை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு. தர்காங்கிறது வந்து ஒரு சமாதி, அதை வந்து வழிபடுறது, நம்ம இதில் இணை வைக்கிறது சமாதி மாதிரி. ஆனால் அவங்க வந்து முகமது நபி கூட அல்லாஹ்க்கு இணை வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மதத்தில் இணை வைக்க கூடாது. அப்படின்னா மட்டும்தான். அப்படின்னா திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் இதை இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து அது இருக்கோ இல்லையோ எதுவும் இருந்தாலும் சரி அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. ஆனால் இந்துக்களுக்கு அது புனிதமான இடம். ஆமாம். அப்போ அதை காலி பண்ணிட்டு போகலாம்ல? காலி பண்ணணும். அதுதானே மனித நேயம். நம்ம காலி பண்ணணும். அதனால சகோதரத்துவம். இப்போ வந்து காலி பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையை விட இப்போ ஏன் பிரச்சனை பண்ணுறீங்கிற கோரிக்கை ஃபர்ஸ்ட் வருதா? அப்போ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்ன நடக்கும்? நீங்கள் சொல்கிறது தான் நடக்க வாய்ப்பு. ஆமாம், இப்போ ஒரு நாள் இதுதானே நடக்கும். அயோத்தியில் என்ன நடந்தால் அதானே நடக்கும். அயோத்திக்கு நான்லாம் போயிட்டு வந்தேன். அங்கே கரசேவை இது இங்கே இன்னொருக்கா திருப்பரங்குன்றத்துக்கு இது ரொம்ப பக்கத்தில் இருக்கு. அப்படியே போயிட்டு நடக்கலாம். அப்படிதான் நடக்கும். இப்படியே போனால் அப்படி தான் நடக்கும். அதாவது இவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க, இந்த இதை மடைமாத்தம் பண்ணுறதுக்கு இந்த திமுக கும்பல் அங்கங்கே ஒரு இதை ஏற்பாடு பண்ணி செட்டப் பண்ணி அந்த ஒரு மாரியம்மன் கோவிலில் வந்து இந்த முஸ்லீம் பக்தர்கள் வந்து காணிக்கை செலுத்தினாங்க. என் பரதாவெல்லாம் கலத்தி போட்டுட்டு அங்கே போய் பிரசாதம் வாங்கி சாப்பிட வேண்டியது தானே.
ஒரு நாடகம் அரங்கேற்றிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. நீங்க இன்னைக்கு கடந்த சில நாட்களை மட்டும் இன்னும் தைப்பூசம் இன்னைக்கு பழனி வர பக்தர்களுக்கு எல்லாம் மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தண்ணி கொடுத்தாங்க, அப்புறம் மோர் கொடுத்தாங்க, இதை கொடுத்தாங்கன்னு சொல்லி மனிதாபிமானத்துல செய்யக்கூடிய விஷயம் நான் சொல்றேன். ஆனா நான் என்ன சொல்றேன்னா நீங்க நடிக்கிறீங்கன்னு சொல்றேன். அதை தான் நான் சொல்றேன், செட்டப்னு சொல்றேன். வேண்டாம், நீங்க தலையிட வேண்டாம். எதுக்குன்னா எதுக்குன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி மாரியம்மன் கோவில் விழாவில் இங்க இப்போ கலந்துக்கிட்டாங்க, இங்க திருப்பூர் பக்கத்துல இங்க ஒரு கோயில்ல இதில் கலந்துக்கிட்டாங்க, அப்புறம் வந்து சிவகங்கையில இவங்க கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி பரவலா வருது. அதுக்கு சமீபத்துல மட்டும்தான் ஏன் வருது அப்படின்னா, இந்துக்காரன் ஒண்ணு சேர்றான். ஆமா, இந்துக்காரன் ஒண்ணு சேர்றான். ஒண்ணு சேர்ந்து ஓட்டு போடக்கூடாது, இல்ல அவனை குழப்பணும் போது நானும் மாமா மச்சான்னு சொல்லி அவனை இந்து அண்ணாமலைக்கு ஓட்டு போடாம இந்த பக்கம் கொண்டு விட்டுட்டு இப்பவே திமுகவுக்கு ஓட்டு போட்டணும். இது இன்னைக்கு இவங்க வந்து பழனி பாத யாத்திரை பக்தர்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறாங்க இல்லையா? இதே பழனி 1998 விநாயகர் ஊர்வலம் பெரிய பள்ளிவாசல் வழியில போகும்போது காந்தி மார்க்கெட்டு கல் எடிஞ்சாங்க, ஊர்வலம் நின்றுச்சு, தடைப்பட்டுச்சு, கலவரம் ஏற்படுற சூழ்நிலை நடந்துச்சு ஒரு பிள்ளையார் ஊர்வலத்துக்கு. இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் அந்த சமுதாய புறக்கணிப்புங்கிற விஷயம் அங்கே நடந்துச்சு. செங்கோட்டையில நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, செங்கோட்டையும் இதே விஷயம் தான் நடந்துச்சு. அப்போ பழனியில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்துக்கள் அல்லாதவங்க வந்து பழனி மலை மேலையெல்லாம் கடை இருந்துச்சு, வரிசையாக கீழே இருந்து மேலே இருக்கு. இந்துக்கள் அல்லாதவங்க மலையோ அடிவாரம் கோயிலுக்கு சொந்தமான இடங்களை கடை வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்தோடனே முஸ்லீம் தர்ம பரிபாலனா சங்கம் சொல்லி அங்கே ஒன்று இருக்குது. அந்த 98க்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு ஊர்வலத்துக்கும் மாலை மரியாதை பள்ளிவாசல் முன்னாடி நின்று கொடுத்துட்ருக்காங்க. ஏன்? அந்த சமுதாய புறக்கணிப்புங்கிற ஒரு வார்த்தை மறுபடியும் வந்துடக்கூடாது. செங்கோட்டையிலே இதான் நடந்துச்சு. அங்கே வந்து இதே மாதிரி ஊர்வலத்தில் கல் எறிஞ்சப்போ சமுதாய புறக்கணிப்பு மக்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கடுமையாக அடி வாங்கும் போது அங்கே கலெக்டர் வரைக்கும் கூப்பிட்டு வந்து இவங்க வந்து இந்த பீஸ் மீட்டிங் போட்டாங்க, பீஸ் கமிட்டி மீட்டிங். உங்களுக்கு தெரியும் அது. இப்போ இதை நோக்கி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் பிரச்சனை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் குழப்பம். ஆமாம், என்ன இது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது அதை நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த நவாஸ் கானிங்கிற அந்த அயோக்கியனை பிடிச்சி 4 திட்டு இருந்தாலே போதும். ஒரு தப்பு அப்படின்னு சொல்லி துணிஞ்சு நீங்கள் 4 பேர் சொன்னாலே போதும். ஒருத்தர் பேசலை. ஆமாம், அதுதான் சொல்ல. இந்த வியாபாரம் நடத்துறாங்க இந்துக்களை வச்சு பிழைக்கிறவங்களாவது குறைஞ்சபட்சம் அதை சொல்லியிருக்கணும். அதை வந்து வெளிப்படையாக சொல்லியிருந்தாலே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது. அப்போ தப்பு அரசியல தான் தப்பு தான் அப்படிங்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி தப்பு செய்கிறது குண்டு வைக்கிறவங்க முஸ்லீமாக இருந்தால் நாங்கள் வாயை பொத்திட்டு இருப்பேன்னு சொல்லும் போது தான் பிரச்சனை வரும். உண்மைதான், குண்டு வைக்கிறவங்க மட்டும் இல்லை. அப்போ எந்த தப்பாக இருந்தாலும் சரி, கடத்தல் வெளிநாட்டில் இருந்து தங்க கடத்திட்டு வருது. அஜ்மல் கசாப்போட ஒரு பெரிய குற்றவாளி இல்லை, பாகிஸ்தானை சேர்ந்தவன். அவனுக்கு ஆதரவா அவனை தூக்குல போட்டப்போ இங்கே இருக்கக்கூடிய நம்ம திருமாவளவன் மாதிரி திமுக இருந்து கட்சிகள் எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? எவ்வளோ கண்டனம், எத்தனை நாள் விவாதம் நடந்துச்சு தெரியுங்களா? ஒரு தீவிரவாதியை தூக்கில் போட்டதுக்கு அப்புறம் நம்ம எங்கே இருக்கோம், எதை நோக்கி போகிறோம்? இன்னைக்கு இந்த விவகாரத்தில் எல்லா கட்சியும் ஒரு பக்கம் நிற்குது. கட்சி ஆரம்பித்த ஜோசப் வரைக்கும் அங்கே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. அங்கே முஸ்லீம் பெண்கள் போய் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ இங்கே இந்துக்களுக்கு ஆதரவா பாஜக மட்டும் ஒரு பக்கம் தனியா நிக்குது. அப்போ இதை இந்துக்கள் பார்க்குறாங்க, இந்துக்கள் உணர ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாற்றம் உங்களுக்கு 2026 நிச்சயமா எதிரொலிக்கும். அதுக்கப்புறம் இங்க பாஜக ஒரு முறை பாஜகவுடைய ஆட்சி ருசி பார்த்து விட்டார்கள் என்றால் சர்வ நிச்சயமாக அதற்கு பிறகு அவர்கள் வேறு எந்த சக்தியாலும் இங்கிருந்து பாஜகவை அகற்ற முடியும். திமுக அழிஞ்சு போயிடும். திமுக அழிந்தே தீரும் தான் தாவேகாவை அடுத்த திமுக தயார்படுத்துறாங்க. சீமானை தயார்படுத்தி பார்த்தாங்க. நமக்கு மிஷனரி ப்ராடக்ட் எதா இருந்தா என்ன, அது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும்ல உங்களுக்கு. மிஷனரி ப்ராடக்ட் அவங்களுடைய பேச்சு, அவ்வளவுதான். அதாவது வந்து ரொம்ப சமீபத்திய நிகழ்வுன்னா 2 எடுக்கலாம். ஒன்று வந்து மகாராஷ்டிரா, இந்து எழுச்சி ஏற்பட்டது, எதிரிகள் சுத்தமாக இல்லாமல் வாஸ் அவுட் ஆனாங்க. அடுத்து இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி டெல்லி, அங்கேயும் இந்து எழுச்சி ஏற்பட்டது. சுத்தமாக கெஜ்ரிவால் என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாங்க, வேலைக்கு வேலை சுத்தமாக காலி பண்ணி விட்டுட்டாங்க. அடுத்த இலக்கு தமிழகத்தை நோக்கி இருக்கும்னு நம்ம நம்புறோம். 2024 நிச்சயமாக அதை நோக்கித்தான் அண்ணாமலை பயணித்துக் கொண்டிருக்கிறார். அதை நோக்கி நாமும் பயணிப்போம். இந்துக்களுடைய உணர்வும் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. நிச்சயமாக தமிழகத்தில் மீண்டும் ஒரு காமராஜர் ஆட்சி திரு அண்ணாமலை IPS தலைமையில் ஏற்படும் நம்புவோம். ஊழலற்ற நேர்மையான தேசியத்தையும் தெய்வீகத்தையும் பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆட்சி இங்கே சர்வ நிச்சயமாக 2024 அமையும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக அதுக்கு எல்லாம் அல்ல நம்ம எம்பெருமான் முருகப்பெருமான் அருள் புரிவார். இந்த தைப்பூச நாளில் முருகனிடம் என்னுடைய பழனி ஆண்டவனிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம்.